ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்தாண்டவரே. போன கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் கருவிழிவில் காத்தீங்களே, ஜீப பேலன்ஸ் கொடுத்து அழைத்து வந்தீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. அந்த ஆராதனைக்காக நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. ஆராதனை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது செபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, அந்த முதல் ஆராதனை தேவ பிரசன்னம் இறங்கும்படியா செபிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினர் இந்த இடம் முழுவதும் நிரப்பும்படியா செபிக்கிற ஆண்டவரே. நீங்கள் அசைவாடுங்கப்பா, நீங்கள் எங்கள் மேல் அசைவாடுங்கப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியா செபிக்கிறோமப்பா. அப்பா, நீங்கள் எங்களோடு இருக்கும்படியா செபிக்கிறோம். திரியேக தேவனை நாங்கள் வரவேற்கிறோமப்பா. நீங்கள் வாங்க சுவாமி. நீங்கள் இல்லாத ஆராதனை இல்லை ராஜா. நீங்கள் வந்தபோது எங்களுக்கு ஆராதனை அப்பா. இந்த இடம் முழுவதும் தேவ மகிமையெல்லாம் நிரம்பி இருக்கும் சுவாமி. அதுக்காக நன்றி. அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பதற்காக நன்றி செலுத்தும் ஆண்டவரே. அப்பா, பாடல் வேலையை கத்தர் ஆசீர்வதித்தரும்படியா செபிக்கிறோமப்பா. பாடல்ல கத்தர் மகிமைப்படும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. தூதி ஆராதனை கத்தர் மகிமைப்படுவீராக. ஆராதனைக்குரியவரே, நாங்கள் ஆராதிக்கும் போது ஒரு மனதோடு ஆராதிக்க எங்கள் தேவன் பலம் தரும்படியா செபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா. அப்பா, சரி அப்பா. ராஜா தகப்பனே, பிள்ளைங்க அப்பா காணிக்க போது ஆசீர்வதிங்கப்பா. சின்ன பிள்ளைங்க அப்பா வேத வாசிப்பு ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி, நன்றி, நன்றி செலுத்த ஆண்டவரே. அப்பா, செய்தி வேலை கத்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக ராஜா. செய்தி வேலையில் ஒவ்வொருவரும் உயிர் மூச்சடையும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த செய்தி எங்களுக்கு நல்ல திருப்தியாக இருக்கும்படியா செபிக்கிற ஆண்டவரே. எங்களை திருப்தியாக அனுப்புவீராக ராஜா. அப்பா, ஆரம்ப ஜபம் முடிவு ஜபம் எல்லாம் கத்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. வாரம் வர புது புது ஆத்மாக்களை கத்தர் எங்களுக்கு கொடுக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சொல்லியிருக்கவங்களாம் வந்து சேர கத்தர் உதவி செய்வீராக ராஜா. உங்கள் பிரசன்னதப்படும் இடம் முழுவதும் நிரம்பி இருக்கட்டும். தேவ மகிமை நிரம்பி இருக்கட்டும் அப்பா. நாங்கள் கெஞ்சி மன்றாடி கெஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாத்தையும் கத்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவை திருப்தி செய்வார் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தின் பாடல், நம்பிக்கையின் பாடல். அது நம்மளை ஆண்டவர் நிச்சயமா நடத்துவாரு. அவன் நித்தமும் நடத்துவாரு. மகா வறட்சியான காலத்துல கூட தேவன் நம்மை திருப்தி செய்ய முடியும் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனால் கூட ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் நம்புறீங்க? மகா வறட்சியான காலத்துல இல்லை, நம்ம எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஆனால் தேவன் எல்லா இடங்களுக்கும் எல்லா நேரங்களுக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறாரு. அவர் திருப்தியாக்குவார். விசுவாசிகளுடைய சாட்சிகள் நிறைய சொல்லும்போது நான் கேட்டிருக்கிறேன். பாசி இந்த மாசெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆனால் கர்த்தர் அற்புதமாக நடத்தினாரு. பற்றாக்குறை இல்லாமல், சாப்பாட்டு கஷ்டம் இல்லாமல் தேவன் நடத்தினாருன்னு. ஆமென். ஸ்தோத்திரம். வருமானம் இல்லை, வேலை இல்லை, ஆனால் தேவன் அந்த நாட்களில் எப்படி ஆகிலும் ஒரு காரியம் செய்கிறார் இல்லையா? அந்த வசனம் நம்மை காப்பாற்றும். அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆமென். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, இயேசு உயிரோடு
சொல்லி நடக்காததேது, வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொல்லுங்க. துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். இன்னொரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையப்பா. எந்த பாதையும் நான் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் நான் மேற்கொள்ள முடியும், உங்க கரம் இருப்பதனாலே. உண்மையாய் உணர்ந்து இந்த பாடலை பாடி ஆமென். என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. இந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காப்பவரே, என்னை காப்பவரே. என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உணர்ந்து என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, மேற்கொள்வே, எந்த பாதையையும் தாண்டிடுவே,
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ள முடியுமே அப்பா. உங்க கிருபை இருந்தா போதும் ஆண்டவரே, உங்க பலம் இருந்தா போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மேற்கொள்ளவே உங்க கரம் இருக்க பயம். உள்ளத்திலிருந்து உணர்ந்து சொல்லுமா, உணர்ந்து கரம் இருக்க. ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. கருவில என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காக செய்பவரே, வழுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் காத்து நடத்துவீர் ஆண்டவரே. அதில் எத்தனையோ முறை கர்த்தாமே காத்து நடத்தினார். படுகுழியிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்தார். நம்முடைய பாவங்களை எல்லாம் தேவன் நம்மை மன்னித்தார் நமக்காக. அவர் தந்த கிருபைகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். கருவிலே என்னை கண்டவரே, சொல்லி என்னை அழைத்தவரே, கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காப்பவரே, இனிமேலும் என்னை காப்பவரே, என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே. ஆண்டவர் மட்டும் அவர் அப்படியே அவர் செய்த நன்மைகளை உணர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்னை அழைத்தவரே. எங்கேயோ இருந்தோம், நம்ம கர்த்தர் தெரிந்தெடுத்தார். எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். ஆனா கர்த்தர் அறியாத குடும்பங்கள்ல இருந்து நம்மளை தெரிந்தெடுத்தார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர். ஆமென். நிச்சயமா நம்பிக்கை இருக்காண்டவரே. எல்லாம் எதிரா இருந்தாலும் கர்த்தர் நடத்துவீரே. வாக்கென்னும் கோலினால் திடப்படுத்தி எனக்கான நன்மை காண செய்வீர். என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே. நிச்சயமாக நடத்துவீரையா ஆண்டவரே. என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தர் உயர்த்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி மனசிலிருந்து சொல்லுங்க, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரை நடத்தினவரே, இன்னமும் நடத்துவீரப்பா. என் தாய் என்னை காணும் முன்பு நீர் என்னை கண்டீரல்லவோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கண்டாரே, அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்லவர் சொல்லுங்க, அவர் எவ்வளவு நல்லவர். நல்லவர் ஆண்டவரே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் மணலாக்கும் எலியாவின் தேவனே, இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, இறங்கிடும் நேரமே, அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.
வருகிறார். அசைவாடும் எல்லாரும் நிரப்புங்க ஆண்டவரே. இப்படி ஆவியினால, இப்படி ஆவியால் நிரப்புங்க. ஒரு புதிய பலத்தை, ஒரு வல்லமை ஆண்டவர் கட்டளையிடும். நீங்க இருந்தா போதும் ஆண்டவரே. அசைவாடும் சொல்லுங்க. அசைவாடும் நடுவே கர்த்தருடைய வல்லமையான காரியங்களை காண எங்க மத்தியில் அசைவாடும். அசைவாடும் என் மேல நிரப்புங்க. என் மேல உங்க வல்லமை வரட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய கிருபை. கேரி காற்று நீர், கேரி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவ நதி. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இருக்கிறார். ஆரே வற்றி போனாலும் கர்த்தர் தாகம் தீர்ப்பார். எஸ், போஷிப்பார் ஆண்டவர். எஸ், அவரே. நல்லா சொல்லுங்க சேர்ந்து. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. என் தேவனே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஆவியே, ஆவியே, ஆமென். அல்ல நீங்களால அல்லப்பா, எங்களால ஒண்ணு இல்லப்பா, நீங்க தான் எல்லாம். அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. தேவனே, இப்போ இறங்கிடும் தேவனே. ஆமென். எலியாவின் தேவனே, இறங்கிடும் நேரமே. ஆடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. சொல்லுங்க. அசைவார். முடிஞ்ச எழுதி நின்று பாடுவோமா? இருக்க இடத்துல எழுதி நின்று கைத்தட்டி வாழை. வழி மாறி கீழ்த்தட்டில் பாடுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் பாடுத்தாலும் நாம் கடலின் அலை நோக்கி கொதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி கொதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் தேவன் மீனை கொண்டு மீட்பார். ஆவியே, தெய்வமே, ஆவியே, ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. என் தெய்வமே, அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஆவியே, பரிசுத்த ஆவியானவர் அவர் பெந்தெக்கோஸ்து நாளில் இறங்கி வந்தாரு. அதுபோல் நடுவில் இறங்கி வரும் இந்த கால வேளையில அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஓ, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. சந்தன கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆவியில் நிரம்பி எல்லாரும் ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரிபாலா தரமோ ஷதரபலபோ ரியா ரிதரகமோ நிஷந்தன திமம நதரபலபா. காலையில கர்த்தரை ஆராதனை செய்கிற நேரத்துல விடுதலையோடு நல்ல ஆராதிங்க ஆண்டவரே. கர்த்தர் உயர்த்தப்படுவாராக, கர்த்தர் உயர்த்தப்படுவாராக. சின்சியரா கர்த்தரை ஆராதிக்கிற ஆண்டவரே. பேருக்காகலாம் இல்லப்பா, எங்களை நடத்தி வந்த பாதைகள் நினைக்கும் போது உங்களுக்கு நன்றி சொல்லாம இருக்க முடியாத, எங்கள் கண்ணீரை துடைத்ததை நினைக்கும் போது உம்மை துதிக்காமல் இருக்க முடியாத. கர்த்தாவே, கிருபை செய்தீங்களா ஐயா, எங்களை நடத்தினீங்களா ஆண்டவரே.
வழி நடத்தினீங்களா ஆண்டவரே, கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இயேசுவே மை துதிக்கிறேன் ஐயா, மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்களை மூடி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை அப்படியே உயர்த்தி ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. சிலுவையில் நம்முடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தினதன் மூலமாக தேவன் நம்மை ரட்சித்தார். தேவன் நமக்கு அன்பை வெளிப்படுத்துவதற்காக தன் உயிரையே ஆண்டவர் கொடுத்தார். அவரை போல இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? அவரை போல இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேரை சந்திச்சிருக்கிறோம். இயேசுவை போல யாரையும் சந்திக்கல இதுவரைக்கும். இயேசுவை போல இதுவரைக்கும் யாரையும் சந்திக்கல. அவர் நமக்காக எல்லாம் செய்ய வல்லவர், சுயநலம் இல்லாதவர். ஆமென். ஸ்தோத்திரம். நம்மை நேசிக்கிறவர், நம்மை அன்பு கூறுகிறவர். அவரை போல யாருண்டு? அவரை போல யாருண்டு? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நமக்காக எதையும் செய்யறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவன். மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். ஹல்லேலூயா. ஓ, நமக்கு தேவன் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோர்தானை கடந்து வந்தோம், செங்கடலை கடந்து வந்தோம். கர்த்தருடைய கிருபை நம்ம மேல இருந்தது. ஆண்டவர் வானத்து மன்னாவினால் போஷித்தாரே. தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில கண்மலையை பிளந்து தண்ணீரை தந்தாரே. கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. கலங்கின நேரங்களிலே அவர் நமக்கு கிருபை செய்தார் அல்லவா. அவர் கை தூக்கி எடுத்தாரே. ஹல்லேலூயா. மேன்மையான காரியங்களை செய்தாரே. ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. அவருடைய கிருபை மேலானது, அவருடைய கிருபை மேலானது, அவருடைய கிருபை மேலான. சொல்லுங்க, எனக்கு ஏற்கனவே நீர் கிருபை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நான் நிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்துல நிக்க காரணம் உடைய கிருபையினால தான் ஆண்டவரே. என்னைக்கோ சாத்தான் கொண்டு போயிருப்பான், ஆனா கர்த்தருடைய கிருபையினால் இந்த இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் அல்லவா. இந்த காலை ஆராதனை தேவன் நம்மை கொண்டு வந்தாரே. இயேசுவே, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்ததை நீங்க நினைச்சு இந்த இடத்துல கர்த்தரை துதிங்க. இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளை ஒவ்வொருவருக்கா சொல்ற சகோதரியே, சகோதரனே, உங்க உள்ளத்துல கண்களை மூடி அப்படி கண்ணீர் நிறைந்த கண்களோடு கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் அந்த இடத்துல கிருபையில் நிற்கிறேன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை சொல்ல முடியும் உங்களால? உங்க கிருபையில் நிற்கிறேன், உங்க கிருபையில் இருக்கிற ஆண்டவரே. உங்க கிருபை எல்லாம் ஒண்ணு இல்லை ஆண்டவரே. தேவ கிருபை இல்லாம ஒண்ணு இல்லை. நான் நிர்மூலமாகாதது தேவனுடைய கிருபைன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்படி சொல்ல முடியும்னா நீங்க ஆண்டவருடைய அன்பை உணர்ந்திருக்கிறீங்க, அவருடைய கிருபை உணர்ந்திருக்கிறீங்க, அவருடைய கிருபை உணர்ந்திருக்கிறீங்க. கால்கள் தடுமாறின பொழுது, கலங்கி நின்ற போது, நடு வழியில் நின்றது போல என்ன செய்யும் என்று தெரியாமல் திகைத்து நின்ற பொழுது, கர்த்தரே உங்களுக்காக இறங்கி வந்தாரே. செய்ய வேண்டியதை சொன்னாரே, வழிகளை காட்டினாரே. மனுஷருக்கு முன்பதாக உங்களை தேவன் உயர்த்தினாரே. எல்லா தீமைகளை நன்மையாக்கினாரே. இன்னமும் செய்வார் ஆண்டவர், இன்னமும் செய்வார். அவர் கைவிட மாட்டார். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. துணையில்லை, நீங்க தான்ப்பா.
உலகத்துல எல்லாம் மாறினாலும் அவர் மட்டும்தானே மாறாதவர். அவர் மட்டும் மாறாதவர். அவர் உங்க கூட இருக்கிற வரைக்கும் மனசுல தைரியமா இருங்க. கர்த்தர் மட்டும் உங்க கூட இருக்கிற வரைக்கும் தைரியமா இருங்க. அவர் நடத்துவார், அவர் நடத்துவார். நீங்க நினைக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் சூழ்நிலைகளை கூட மாற்ற முடியும். இல்ல அவரால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவர் முடியும் தானே. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் சூழ்நிலைகளை மாற்ற உம்மால் முடியும் நம்புறேன் ஐயா. உங்க சூழ்நிலைகளை, எங்கள் சூழ்நிலைகளை மாற்ற முடியும் நம்புறோம் ஆண்டவரே. கொந்தளிக்கிற கடல்களை, அலைகளையும் கூட தென்றலாக மாற்ற முடியும் ஆண்டவரே. சுட்டெரிக்கும் வெயிலிலும் ஆண்டவர் வனாந்தர பாதையிலும் எத்தனைகளை அற்புதமாக நடத்த முடியும். சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் பெரியவர், தேவன் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவினவர் எபெனேசர், அவர் இனியும் உதவுவார். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை திரும்பி பார்க்கும்போது சில பாதைகளை நம்ம எப்படி தாண்டி வந்தா நமக்கே தெரியாது. சில சூழ்நிலை எப்படி கடந்து வந்தா நமக்கே தெரியாது. ஆண்டவர் கிருபையா நம்மளை நடத்தி கொண்டு வந்ததுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தாரே, சுகவீனமான நேரங்களில் சுகம் தந்தாரே. அவருடைய தழும்புகள் நம்மை குணமாக்கிட்டு, தடைகள் வந்த போது ஆண்டவர் நமக்காக முன்னாடி போய் தடைகளை உடைத்தாரே. அவர் கிருபை பாராட்டினாரே. எத்தனை பேர் எதிராக நின்றாலும் ஆண்டவரே நமக்காக வழக்காடினவர், அவரே நமக்காக முன் சென்றவர், கோணல்களை செவ்வையாக்கினவர், அவரே நடத்தினார், அவர் இன்னமும் நடத்துவார். ஹல்லேலூயா. செங்கடல்ல நடத்தினவர் எரிகோல நடத்த மாட்டாரா? தேவ பிள்ளையே ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் நன்மையாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை கூட இந்த காலவேளையில கையை உயர்த்தி, ஆண்டவரின் வாழ்க்கையில் நடந்த கஷ்டமான காலங்களை ஒரு முறை கூட நான் மறக்கிறேன் ஆண்டவரே. எல்லாம் நன்மையாய் மாற்றமால் கூடும் என்பதை விசுவாசிக்கிற ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோய், எல்ரோய் என்னையும் கண்டீர, எப்படி நான் நன்றி சொல்வேன். சொல்றீங்களா? எல்ரோய், எல்ரோய் என்னையும் கண்டீர, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா,
தந்தீரையா பலவீன நேரங்களில். சொல்லுங்க, பலன் தந்தீரை. தேவ பிரசன்னத்தால் நிரப்பட்ட ஆண்டவர். நானேன் சுகமானேன், அழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. யாரோ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஓ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. இரவும் பகலும் காக்கிறவர் அவர்தான். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. ஓ இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அப்படியே கர்த்தரை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. நான் பக்கத்துல யாரு இருக்கான்னு கூட பார்க்கல. நம்ம பக்கத்துல உள்ளவங்கள அல்ல, கர்த்தரையே நோக்கி பார்ப்போமா, பரத்தையே நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை கதறுதலோடு ஆராதிக்கிறேன். அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்றேன். அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்றேன். அவரே என்னை இதுவரை நடத்தினாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா, நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களோடு இடைப்பட்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாமே. இப்பொழுதும் காணிக்கைக்காக ஜெபிக்க போகிறோம். காணிக்கைகளை கைகளில் எடுத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் நம்மளையும் நம்முடைய காணிக்கையை அங்கீகரிப்பாராக. ஸ்தோத்திரங்க தாமே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா. சர்வ வல்லமை உள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் வேளையும் ஆராதனை வேளையும் ஆரம்ப ஜெபத்தையும் தேவன் ஆசீர்வதித்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இடப்பட்டவர் அப்பா, எங்கள் உள்ளங்களை உடைக்க செய்த தேவன் தகப்பனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கத்தாவே உமக்கென்று கொடுக்கிற நேரத்திற்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. எங்களுடைய கத்தாவே காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் அப்பா, ஸ்தோத்திர காணிக்கை, அன்பின் காணிக்கை, பொருத்தனை காணிக்கை எல்லாவற்றையும் உங்க கரத்துல தருகிறோம் தகப்பனே. எங்களுக்கு நீர் கொடுத்ததிலிருந்து நாங்கள் உமக்கென்று கொடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி ராஜாவே. அப்பா கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா நீர் ஒருபோது எங்களை வெறுமையாய் அனுப்பினதில்லையே ராஜாவே. அப்பா ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தார் நீர் அநேகத்தின் அதிகாரியாய் வைக்கிற தேவன் தகப்பனே. இந்த கால வேளையிலும் கர்த்தாவே இந்த காணிக்கை பகுதியை தேவன் ஆசீர்வதித்து ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பெயர் சொல்லி அழைத்தீ
நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த கால வேளையில் கேட்கும்படி நாம் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41வது வசனமும் 42வது வசனத்தையும் யாராவது சத்தமாக படியுங்கள். நாற்பத்தி 6வது வசனத்தையும் படிக்கலாமே. இந்த வசனத்தை படிக்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41, 42, 46 போன்ற வசனங்களை நாம் வாசிக்க நாம் கேட்டோம். இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி அப்போஸ்தல கால சபை எப்படி இருந்தது என்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இது சபையின் ஆரம்பம். பரிசுத்த ஆவி சபையின் மேல் ஊற்றப்பட்ட பொழுது அந்த சபை 120 பேர் உள்ள இடமாக இருந்தது. அப்பொழுது தேவனுடைய பலன், பரிசுத்த ஆவியின் நிறைவு அவங்க மேலே வந்ததுனால அவர்கள் ஒரு மறுரூபமாக்கப்பட்டார்கள். அதற்கு முன்பு இருந்த அவருடைய சூழ்நிலைகள் வேறு, ஆனால் இப்பொழுது அவருடைய சூழ்நிலைகள் வேறு. அவருடைய பயங்கள் நீங்கிவிட்டது, அவருடையதான குறைவுகள் நீங்கிவிட்டது, பேதமை, பேச தெரியாமல் இருந்தது மறைந்து போனது. அவர்கள் ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தைகளை வல்லமையாய் பேசவும் தைரியமாய் நிற்கவும் ஆண்டவர் அவர்தான் இரட்சகர் என்பதை சொல்லவும் ஆண்டவர் பலன் கொடுத்தார். அவர்கள் ஏராளமான ரட்சிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். 2 காரியம், ஒன்று தேவாலயத்தில் கூடினார்கள், இன்னொன்று வீடுகள் தோறும் கூடினார்கள். இந்த 2 அமைப்பு ரொம்ப முக்கியமானது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள இன்னைக்கு செய்தி என்னவென்றால், சபை ஏன் முக்கியம்? சொல்லுங்களேன், சபை ஏன் முக்கியம்? சர்ச் ஏன் முக்கியம்? இந்த செய்தி இந்த காலகட்டத்தில் மிக அவசியமான செய்தியா இருக்கு. அன்பானவர்களே, சபையை பற்றிய புரிதல் இன்னைக்கு மக்களிடத்துல தவறாக போய் சேர்கிறது. சபையை பற்றிய எண்ணம் மக்கள் மத்தியில வேறு விதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் சபை என்றால் என்ன, எதற்காக சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அல்லது சபை ஏன் முக்கியம், சபை எவ்வளவு அவசியம் தேவை, சபையை குறைவாக மதிப்பிடுகிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபைகளை பற்றி தவறாக பேசுகிற காலத்தில் வாழ்கிறோம். சபைகளை ஜனங்கள் விரும்பாத காலத்தில் வாழ்கிறோம். இன்றைக்கு தேவன் அவரே சபையை உருவாக்கி வைத்திருக்கிறார். சபை மேல் தேவனுடைய திட்டம் என்ன, சபையின் நோக்கம் என்ன, எதற்காக நம்மை சபையில் கர்த்தர் சேர்த்திருக்கிறார், சபை இருப்பதால் நமக்கு என்ன நன்மை இருக்கிறது, சபை இல்லாவிட்டால் நமக்கு என்ன பாதிப்பு, இவைகளை ஒவ்வொரு விசுவாசிகளும் அறிந்திருக்க வேண்டும். சபை கூடி வருதல் என்பது ஏதோ மனிதர்கள் கண்டுபிடிப்பு அல்ல, அல்லது யாரோ ஒருத்தர் சொன்னது அல்ல. தேவனுடைய திட்டம், அவருடைய சத்தியம், அவருடைய கட்டளையாக இருக்கிறது. உலகம் முழுவதிலேயும் இருக்கிற மக்கள் தொகையில் பெரும் மக்கள் தொகை கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் உலகம் முழுவதிலேயும் சபைகளில் பெரும் கூட்டம் போடுகிறார்கள். உலக அளவில் பெரிய பெரிய மாநாடுகளும் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கிறது. குறிப்பாக 2018ஆம் ஆண்டு நடந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை பார்த்தவர்கள் 112 கோடி மக்களாம். ஆனால் அதையும் தாண்டி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைகளில் மக்கள் கூடுகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ 11 மதங்கள் உலகத்தில் இருக்கு. ஆனாலும் ஆமென், ஸ்தோத்திரம், உலகம் முழுவதிலேயும் இருக்கிற பெரும் கூட்டத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறார்கள். ஏறத்தாழ 260 கோடி மக்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். உலகம் முழுவதிலேயும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு போகிற கூட்டம் பெரும் கூட்டமாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் சந்தோஷப்படுகிற வேளையில ஒரு வருத்தப்படுகிற செய்தி என்னவென்றால், பல கிறிஸ்தவர்கள் சபைகளுக்கு போவதில்லை, பல கிறிஸ்தவர்கள் சபையை தேடுவதில்லை,
சபை கூடுவதை பலர் விட்டிருக்கிறார்கள் என்பது செய்தி வருத்தம் அளிக்கிற செய்தி. சபைகளுக்கு போய்த்தான் ஆக வேண்டுமா, சபைக்கு போகாவிட்டால் என்ன என்று நினைக்கிற கூட்டம், பெயரளவிலே கிறிஸ்தவனாகவும் ஏதோ நிகழ்ச்சிகளுக்காகவும் வருஷத்தில் இருமுறை ஒரு முறை சில 10 முறை என்று ஏதோ ஒரு நாளிலே ஆலயத்துக்கு போகிற சபைக்கு போகிற கூட்டத்தின் எண்ணிக்கை பெரும் தொகை இருக்கிறது என்பதை புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. ஆகவே இந்த உலகம் முழுவதிலேயும் ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும். குறிப்பாக நம்முடைய சபையில் நம்முடைய மக்களுக்கு சபையினுடைய முக்கியத்துவம் தெரிய வேண்டும். அல்லேலூயா. இதை கேட்கிற நீங்களும் நானும் சபை எவ்வளவு முக்கியமானது, தேவன் நமக்கு கிருபையாய் தந்த சபை என்பதை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் உண்மையாய் உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தரும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷத்தில் தான் சபையை பற்றிய ஒரு முதல் வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பதை காண்கிறோம். 16வது அதிகாரத்தில் 13 முதல் 19 வசனங்கள் வரைக்கும் நாம் படிக்கும் போது அந்த வசனங்களை நாம் திருப்பிக் கொண்டால் நல்லது. மத்தேயு சுவிசேஷத்தில் 16வது அதிகாரத்தில் பேதுருவோடு இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 முதல் படிக்கிறேன். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்த போது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களில் நாம் படிக்கும் போது 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என் சபையை, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சபையை கட்டுவது யாருன்னா கர்த்தர் தான். அல்லேலூயா. சபையை கட்டுறது யாரு? கர்த்தர் தான். ஊழியக்காரரா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், பலதரப்பட்ட தேவ ஜனங்கள் சுவிசேஷங்களை அறிவித்து சபைகளை ஆரம்பிக்கிறார்கள். கிராமங்களிலே, பட்டங்களிலே கிராமங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. வாடகை இடங்களிலே, சொந்த இடங்களிலே சபைகள் நடக்கிறது. அந்த சபை கட்டி எழுப்பப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் 2 பேரிலிருந்து ஒருத்தரிலிருந்து அந்த எண்ணிக்கை வளர்ந்து அந்த சபைகள் பெருக தொடங்குகிறது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற சபைகள் இருக்கிறது. ஒரு நாளில், ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஆமென் ஸ்தோத்திரம், 45 லட்சம் மக்கள் கூடுகிற சபை இருக்கிறது தென்கொரியாவில். அல்லேலூயா. மதுரையில ஏறத்தாழ 30 லட்சம் பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் தோராயமாக. ஆனா ஒரு சபையிலேயே 40 லட்சம் விசுவாசி இருக்கிறாங்களாம். ஆமென் ஸ்தோத்திரம். அப்படின்னா பாருங்க, மதுரை கூட்டத்தை வந்து என்னமோ வைகையில கொண்டு பெரிய கூட்டம்னு சொல்றோம். ஆனா ஒரு சர்ச்சில் 40 லட்சம் பேர்னா யோசித்து பாருங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென் 10 லட்சம் 5 லட்சம் என்று அப்படிப்பட்ட மக்கள் தொகை உள்ள சபைகள் எல்லாம் இருக்கிறது. பல ஆராதனைகள் மூலமாக பல லட்சம் பேர் கூடி ஆராதிக்கிற சபைகள் இருக்கிறது. அதற்காக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா வேதம் ஒண்ணு சொல்லுது, சபையை கட்டுவது மனிதன் அல்ல, கர்த்தரே சபையை கட்டுறாரு. ஒரு நல்லா சொல்லுங்களேன். கர்த்தர் சபை, அவருடைய சபை, கர்த்தருடைய சபை. சபை ரொம்ப மதிப்புள்ளது, சபை ரொம்ப வேல்யூபிள். சபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, சபைனா என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், சபை அப்படின்பது கிரேக்க வார்த்தை வந்து எக்லிசியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அர்த்தம், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தனித்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் எக்லிசியா அப்படின்னா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது புதிய ஏற்பாட்டில் 114 முறை சபை என்றும் ஜபாலயம் என்றும் சபை கூடுவதில் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது.
சபை என்ற வார்த்தைகள் பல இடங்களிலே வருகிறது. ஆரம்ப கால விசுவாசிகள் தங்களை அழைக்கப்பட்டவர்களாக நினைத்தார்கள். ரோமர் புஸ்தகம் 1 அதிகாரம் 6 வசனத்தை படிக்கும் போது ஸ்தோத்திரம், அழைக்கப்பட்டவர்களாக அல்லது அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகி உங்களையும் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 1 அதிகாரம் 6 வசனத்துல சொல்றார். பேதுரு எழுதும் போது எழுதுகிறார், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம், பரதேசினவன நம்ம தப்பா நினைச்சிட வேண்டாம். நாம் இந்த பூமியில் நிரந்தரமானவர்கள் அல்ல. நமக்குன்னு ஒரு சொந்த நாடு இருக்கு, நமக்குன்னு சொந்த ராஜா இருக்காரு, நமக்கு நிரந்தரமான ஒரு வீடு இருக்கு. கர்த்தர் நம்ம எங்க கொண்டு சேர்ப்பதற்காக ஆயத்தமா இருக்கிறார். இயேசு வரப்போகிறார். கொஞ்ச காலம் இந்த உலகத்துல வாழ்றோம். எத்தனை பேர் ஆமென், பிரைஸ் தி ஹalleluya. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு வரப்போகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இதைத்தான் ரொம்ப வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, பைபிள் அப்படித்தான் சொல்லுது. இந்த உலகம் உங்களை பார்த்து அப்படித்தான் சொல்லும், கர்த்தர் தாமதிக்கிறார், இவங்க சும்மா சொல்றாங்கன்னு சொல்லும். ஆனா கர்த்தர் தாமதியார், அவர் குறிப்பிட்ட வேளையில வருவார்னு வேத வசனம் சொல்லுகிறது. மனுஷனுடைய வார்த்தைகள் அழிந்து போகும், ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் அழியாது. அவருடைய வருகை எவ்வளவு உண்மை அப்படின்னா, இயேசு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இதுவரை நடந்தே வந்திருக்கிறது. நான் மீண்டும் வருவேன்னு இயேசு சொன்னார்ல, அது ஏன் அவ்வளவு முக்கியமா நம்பணும்? அவருடைய வருகைக்கான எந்த விதமான சூழ்நிலை இல்லையே, காலங்கள் கடந்துருச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுதே. இயேசு சொன்னாரு, பவுல் சொன்னாரு, பேதுரு சொன்னாரு அவருடைய வருகையை பத்தி. 2000 வருஷம் தாண்டி போயிடுச்சு, இன்னும் இயேசு வரலையே, அது நம்பணுமா நம்ப வேண்டாமா நீங்க நினைச்சீங்கன்னா நம்பித்தான் ஆகணும். ஏன்னா இயேசு சொன்ன எல்லாமே நடந்திருப்பதனால இதுவும் நடக்கும். அவர் சொன்னபடிதான் இந்த உலகத்தில் அடையாளங்கள் நடந்து வருகிறது. இயேசு நிச்சயமாக வருவார் என்பதில் மறந்துவிட வேண்டாம். சபை என்பது தேவன் கொடுத்தது, அவர் கட்டுவது, அது அவருடைய திட்டம், அது அவருடைய திட்டம், கர்த்தருடைய திட்டம். அது சபை அப்படின்றது 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு உலகளாவிய சபை, இன்னொன்னு உள்ளூர் சபை. இப்படி சொல்லலாம், காணக்கூடாத சபை, காண்கிற சபைன்னு 2 வகையா பிரிக்கலாம். அன்பானவர்களே, உலகளாவிய சபை முழு உலகத்தில் இருக்கிற சபைகளை எல்லாம் ஒரே சபை. இயேசு கிறிஸ்து அவர் அப்படித்தான் பார்க்கிறார். சபைகள் தனித்தனியாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் எல்லாம் ஒரே பார்வைதான், ஒரே சபையாகத்தான் கர்த்தர் பார்க்கிறார். அன்பானவர்களே, அந்த சபைக்கு தலைவர் யாருன்னா ஆண்டவர் தான். உள்ளூர் சபைக்கு ஒரு பாஸ்டரை கர்த்தர் வச்சிருக்கார். ஒவ்வொரு சபைக்கும், ஒவ்வொரு ஸ்தல சபைக்கும் ஒரு பாஸ்டர் இருப்பாரு, அல்லது சில சபைகள்ல 2-3 பாஸ்டர், 5 பாஸ்டர், 50 பாஸ்டர்லாம் இருப்பாங்க. சில சபைகள்ல, பெரிய சபைகள்ல அந்த தலைமை போதகருக்கு கீழே நிறைய பாஸ்டர், உதவி போதகர்கள் நிறைய இருப்பாங்க. ஆனா முழு உலகத்தில் இருக்கிற சபைகளுக்கு யார் பாஸ்டர்னா ஆண்டவர் தான் பாஸ்டர். அவர் தான் மேய்ப்பராய், பிரதான மேய்ப்பன்னு பைபிள் சொல்லியிருக்கு. அவரே போதகராக இருக்கிறார். காணக்கூடாத சபை உலகம் முழுவதிலும் பல இடங்கள் நடக்கிறது. எல்லா நாடுகளிலும் சபைகள் நடந்து வருகிறது. எல்லா கிராமங்களிலும் பட்டணங்களிலும் நடந்து வருகிறது. எல்லா தேசங்களிலும் சபைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. சபைக்காக இயேசு தன் ஜீவனை கொடுத்தது போல இன்னைக்கு நிறைய தேவ மனிதர்களும் சபைக்காக தன் உயிரை கொடுக்கிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். காட்டு மிராண்டிகளாக வாழ்கிற, ஆதிவாசிகளாய் வாழ்கிற சில தீவுகளில் யாரும் போக முடியாத அளவுக்கு மனுஷன் சாப்பிடக்கூடிய சில தீவுகளில் கூட சில மிஷனரிகள் போய் தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காரணம், எல்லா இடங்களிலும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் அந்தமான்ல கூட, அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஒரு தீவில் கூட போய் ஒரு மிஷனரி தன் உயிரை கொடுத்தார். அன்பானவர்களே, அப்படி உயிர் கொடுக்கப்பட்ட தீவுகளில் எல்லாம் சில வருஷங்களுக்கு பிறகு சில அந்த தீவுகளிலே மக்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள். சில நேரங்களிலே சபைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு சில உயிர்கள் கொடுக்கப்பட வேண்டியது இருந்திருக்கிறது. அன்பானவர்களே, ஆனால் தேவன் சபைகளை கட்டி எழுப்புகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். அல்லேலூயா. ஒரு கிராமத்துல, ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு தீவுல பாருங்கள், மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊருக்கு போன சில தேவனுக்கு பிரியமில்லாத சில மனிதர்கள் போய் அவங்கள பார்த்து ஏளனம் செய்து கிண்டல் செய்திருக்கிறார்கள். நீங்கள்லாம் இந்த காலத்துல கூட இந்த பைபிளை தூக்கி படிக்கிறீங்களே, நீங்கள்லாம் இந்த ஜபம் பண்றீங்களே, கடவுளை ஏன் நம்புறீங்கன்னு சொல்லி அவங்களை ஏளனம் செய்திருக்கிறார்கள். ஏன் இந்த இயேசுவை தேட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு மனிதன் எழுப்பி நின்று அவர்களை பார்த்து சொன்னானா, நீங்கள் இப்படி ஏளனம் செய்கிறீர்களே, இந்த வேதத்தை குறித்தும் இந்த இயேசுவை குறித்து நீங்கள் கிண்டல் செய்கிறீர்களே,
நீங்கள் இன்றைக்கு எங்கள் முன்னாடி உயிரோடு நிற்பதற்கு காரணம் இந்த இயேசு கிறிஸ்துவும் இந்த பைபிளும் தான் சொன்னாராம். நீங்க இந்த பைபிள் வரும் முன்பு இந்த இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் முன்பதாக எங்கள் கண்களுக்கு முன்பாக கிடைத்தால் உங்களை எல்லாம் சூப்பு வச்சு குடிச்சிருப்போம், இல்லைன்னா கசா போட்டு கறி வச்சு சாப்பிட்டுருப்போம். இவ்வளவு தூரம் நீ பேசுறன்னா அதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து தான் ஐயா, எங்களை மாத்தி இருக்கிறான்னு ஆடி போயிட்டானா, ஆடி கொன்னு சாப்பிட்டுருப்போம் முன்னாடி ஒன்னிய. இன்னைக்கு அப்படி இருந்த எங்களை இயேசு கிறிஸ்து மாற்றி மனுஷனாக்கி எங்கள் வாழ்விலே பாவங்களை மன்னித்து இயேசுவை அறிந்து கொள்ள செய்தார். இந்த இயேசுவுக்காக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம், பைபிளை படிக்கிறோம், இயேசு ஆராதிக்கிறோம்னு சொன்னாங்களாம். இப்படி பல இடங்களில் மனிதர்கள் மாறி இருக்கிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். மனுஷனை மாற்றுவது வேதாகமும் ஆண்டவரும் சபையும் மனுஷனை மாற்றுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கும் போது கொரிந்தியில் உள்ள தேவனுடைய சபைக்கு எழுதுகிறதாவதுன்னு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். உள்ளூர் சபைகளுக்கும் தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருப்பதை வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஒவ்வொரு ஸ்தல சபைகள் தேவாலயங்களிலேயும் இயேசு கிறிஸ்துனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் அந்த உலகளாவிய சபைக்குள் தான் வருகிறது. ஆமென். காணக்கூடாத உலகளாகிய சபைக்கு அவரே மேய்ப்பராக இருக்கிறார். அந்த சபையின் கீழே தான் ஒவ்வொரு ஸ்தல சபைகளும் இருப்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஒவ்வொரு சபையும் தேவ மக்கள் ஆராதிப்பதற்காக, ஒருக்கொருத்தர் ஐக்கியமாய் இருப்பதற்காக, வசனங்களை படிப்பதற்காக, ஒருத்தர் ஊக்கப்படுத்துவதற்காக, ஒருத்தர் விசுவாசத்தில் தாங்குவதற்காக, ஒருவருக்கு ஜெபிப்பதற்காக சபை ரொம்ப பயன்படுகிறது. அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடியில் வாசித்த அந்த வேத வசனம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. எது சபை இல்லைன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அன்பானவர்களே, எது சபை ஏன் முக்கியம், சபையின் நன்மைகள் என்ன என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி எது சபை இல்லை. இன்னைக்கு சபையை ஜனங்கள் தப்பா நினைச்சிருக்காங்க. அப்படி நினைக்க கூடாது. சில சபையை பொழுதுபோக்குறதுக்கான இடமா நினைக்கிறாங்க. ஏதோ கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துட்டு வரலாம், போகாட்டாலும் பிரச்சனை அப்படின்னு பொழுதுபோக்குறதுக்காக போற ஆள்லாம் இருக்கு. சில இடங்கள்லாம் மியூசிக்காக போற ஆள் இருக்குது. கத்தற்காக இல்ல, மியூசிக்காக நல்லா பாடுறாங்கன்னு பாட்டுக்காக போற ஆள் இருக்கிறது. சில இடங்கள்ல ஆமென் ஸ்தோத்திரம் கட்டிடத்தை சபையா நினைக்கிறாங்க. கட்டிடம் அல்ல சபை, சபை மக்கள் தான் சபை. அல்லேலூயா. விசுவாசம் எல்லாம் கூடுறதுக்காக ஒரு இடம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். பெரிய சபைகளும் சின்ன சபைகள் இருக்கிறது. ஆனா கட்டடம் அல்ல சபை. கட்டடத்தை சபையா பார்க்காதீங்க. மாளிகைகளான சபைகள்லாம் இருக்கு. ஆனா அதுவல்ல சபை. அந்த சபைக்கு உள்ளே இருக்கிற மக்கள் தான் சபை. அல்லேலூயா. அன்பானவர்களே ஸ்தோத்திரம். சில சபைகளை வியாபாரமா நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கூட சாட்டையால அடிச்சதை பைபிள்ல படிக்கிறோம். வியாபார ஸ்தலமா மக்கள் நினைக்கிறாங்க. சபையை தொழிலா நினைக்கிறாங்க. சபையை வியாபார ஸ்தலமா நினைக்கிறாங்க. அது அல்ல சபை. ஜனங்களை தேவன் கூட்டி சேர்த்து விசுவாசத்தில் வளர பண்ணி, அன்பிலே வளர பண்ணி, ஆண்டவர் விரும்புகிற மக்களாக மக்களை ஆயத்தப்படுத்துகிறதான ஒரு தொழிற்சாலையாக சபை இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி ஒரு தொழிற்சாலையில தனித்தனி பகுதிகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு வாகனமாக, ஒரு காராக, ஒரு பொருளாக உருவாக்குறாங்களோ அத மாதிரி சபை என்ன செய்யுதுன்னா ஜனங்களை உள்ளே கொண்டு வந்து அவங்களை சரிப்படுத்தி சீர்படுத்தி அவங்களுக்குள்ளே ரட்சிப்பை கொடுத்து அவங்களுக்குள் ஜபாவியை ஊற்றி அவங்களை கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வச்சு அந்த ஜனங்கள்ட்ட இருக்கக்கூடிய தேவையற்றதை எடுத்து போட்டு தேவையானதை அவங்களுக்கு கொடுத்து அவங்களை ஒரு தரமான மக்களாக மாற்றுவதுதான் சபை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அன்பானவர்களே, சபை ஏன் முக்கியம் தெரியுமா? இயேசு நம்முடைய சபைக்காக மரித்தார், அதனால சபை முக்கியம். சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு சபைக்காக உயிரையே கொடுத்திருக்கிறாரு. இயேசு உயிரையே கொடுத்து ஒரு சபையை உண்டாக்கி இருந்தானா அந்த சபை எவ்வளவு முக்கியம்னு யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஒரு பொருளுக்கு எவ்வளவு விலை கொடுக்கிறோமோ அதை பொறுத்துதான் அந்த பொருள் மதிப்புள்ளதாய் மாறுகிறது. ஆமாவா இல்லையா? நான் போன வாரமோ என்னமோ சொன்ன நினைக்கிறேன், 1 ரூபா காயின் விழுந்து போனா என்ன இருக்கும் சொன்னல. ஸ்தோத்திரம். நாம் ஒரு பொருளுக்கு எவ்வளவு விலை கொடுக்கிறோமோ அந்த விலையை பொறுத்து தான் அந்த பொருள் மதிப்புள்ளதாக இருக்கும். கொஞ்சம் விலை கொடுத்திருந்தால் அதை கண்ட இடத்தில் கிடக்கும். அதிக விலை கொடுத்து வாங்கினால் கவனமாய் வைத்திருப்போம். ஆனால் அநேக நேரங்களில் என்னவாகி விடுகிறது தெரியுமா? அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் நாளடைவிலே மதிப்பு குறைந்து போவது இயற்கையான ஒன்றாகவும் இருக்கிறது. அன்பானவர்களே, சபை எளிதாக வரவில்லை,
பெரிய தியாகம் செய்து வந்திருக்கிறது. எனவே சபை ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இரத்தத்தில் உருவானது, இது உயிர் கொடுத்ததில் உருவானது. இயேசு இதை உருவாக்குவதற்கு பாடுகளை சகித்தார், தன் ஜீவனை உபத்திரவப்பட்டு கொடுத்தார். எப்படியாகிலும் ரத்தம் சிந்தி சபையை சம்பாதித்திருக்கிறார். இது மதிப்புள்ளது. ஆமீன், ஹல்லேலூயா. சில நேரங்களில் விலை உயர்ந்த பொருள் தான் வாங்கினா கூட அதுவும் மதிப்பு இழந்து போயிடுது பின்னாடி. ஆனால் சபை அப்படி இருந்துடக்கூடாது. ஒரு பொருள் வாங்கினோம்னா, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா, ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினா, ஒரு 2 வீலர் புதுசாக வாங்கின உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அதை ஆமாம், வாஷிங் மிஷினுக்கு கவர் போடுறது, வண்டியை வாங்க அதுக்கு கவர் போட்டு மூடுறது, டெய்லி துடைக்கிறது, அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். தொடச்சி இப்படி போனால் தொட, அப்படி போனால் தொட. அப்புறம் 1 மாதம் கழித்து 2 மாதம் கழித்து என்ன ஆகும்னா குப்பை காடாக கிடக்கும், தூசி படித்து கிடக்கும். கிடக்க விழுது, அது ஆகிப்போச்சுன்னு நான் பிள்ளைகள் புத்தகம் வாங்கின உடனே முதல்ல பார்க்கிங்களா எப்படி இருக்கணும், அட்டை போட்டு லேபிள் ஒட்டி ஸ்கூலில் போகிற அன்னைக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா அப்போ தாய் ஒட்ட தகப்பம் ஒட்ட வீடே குடும்பமாக ஒட்டிக்கிட்டு கிடக்கும். அப்படியே ஒட்டி புக்கெல்லாம் வச்சு ரெடி பண்ணி புதுசாக வைக்க, துறக்க வைக்க, அப்புறம் முக்கு கிளியும், அப்புறம் புக்கு அட்டையே இருக்காது. எக்ஸாம் அந்த வருஷம் முடியும் போது என்ன ஆகும்னா அந்த பக்கம் 10 பக்கம் இல்லை, இந்த 10 பக்கம் இல்லை, எக்ஸாமு கூட அடுத்த ஆள்கிட்ட வாங்கி படிக்கிற சூழ்நிலை. அந்த புக்கை எங்கே போகணும்னு தெரியாது, தூக்கி எறிகிறது தான். அந்த புதுசில் என்ன பகட்டு, என்ன பெரும் இதுவும் ஒயாம கலர் படமாக பார்க்கறது, இந்த பிள்ளையை பூரா அந்த புத்தகத்தை பார்க்கறது. நிறைய நேரங்களில் மதிப்புள்ள காசு கொடுத்து வாங்கினாலும் நாளாகும் போது அந்த மதிப்பு தெரியாம போகிற மாதிரி சபையும் தெரியாம போயிடக்கூடாது. சபைக்காக விலை கொடுக்கப்பட்டது உண்மை. அந்த மதிப்பு கடைசி வரைக்கும் நம்ம உணர வேண்டும். அது மதிப்புள்ளது தான். நான் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்த போது சபை எவ்வளவு மதிப்பானது நான் நினைக்கிறேனோ அது மாதிரி இயேசு வருகை மட்டும் இந்த சபை ரொம்ப மதிப்பானதுன்னு நினைக்க விரும்புகிறேன். கையை தட்டி கத்தரை துதிக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு தந்த நல்ல சபைக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? கத்தர் தந்த நல்ல சபைக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த காலவேளையில் தேவனுடைய பிள்ளைகளே, சபை இயேசு உயிர் கொடுத்திருக்கிறாரே, மரித்திருக்கிறாரே, அதனால சபை முக்கியம். எபேசியர் புஸ்தகத்தில் பாருங்க, 5ஆம் அதிகாரத்தில் 25 முதல் 27 வசனங்களை வாசிக்கிற போது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகிறதற்கும் கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எஸ், எவ்வளவு ஒப்பிட்டு சொல்றார் தெரியுமா? பாருங்க, புருஷர்களே உங்கள் மனைவிகளிலே அன்பு கூறுங்கள், அது ஒரு கட்டளை. ஆனா அப்படியே நல்ல கவனிங்க, அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து, ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் மரிக்கும் போது சபை இல்லை, ஆனால் சிலுவையில் மரித்து சபை உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த சபையை நேசித்து தன் ஜீவனை கொடுத்தாரே, தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தாரே. ஏன்னா கரைதிரை இல்லாம பரிசுத்தமும் பிழையற்றதுமாக சபையை உண்டாக்குறதுக்காக, அது கண்ணுக்கு முன்னாடி ஆனது நிலை நிறுத்தும்படி சபைக்காக தம்மையே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் இல்லையா? அவ்வளவு அவன் மதிப்புள்ளது இந்த சபை. ஹல்லேலூயா. எப்படி ஒரு நல்ல கணவன் தன் மனைவியை நேசிக்கிறது போல கிறிஸ்துவும் சபை என்ன செய்யறாராம்? நேசித்து தன் ஜீவனை கொடுத்தாராம். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சபை 2வது ஏன் முக்கியம் தெரியுமா? சபை என்றென்றைக்கு நிற்கும். ஹல்லேலூயா. சபையை அழிக்க முடியாது, சபை எப்போதும் இருக்கும். சபையை அழிப்பன்றவெல்லாம் அழிஞ்சிருவான், ஆனா சபை அழியாது. சொல்லுங்களேன் பிரதர், சொல்லுங்களேன். நம்ம சொன்னா நடக்குங்க. சபையை அழிப்பன்றவெல்லாம் இருக்க மாட்டான், ஆனா சபை அழியாது, சபை அழியாது. ஹல்லேலூயா, சோத்திரம். நான் சின்ன பையனா இருக்கும்போது நான் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நான் எங்கள் சர்ச்சு வந்து தூத்துக்குடியில், அந்த சர்ச்சில் நான் அப்போ சின்ன பையன். அந்த டைமில் வந்து ஒரு ஷெட்டு போட்டு தான், ஓலை குடிசையில் தான் சபை நடந்துச்சு. அப்பொழுது ஒரு சிறப்பு கூட்டம் நடந்தது. அந்த சர்ச்சு முன்னாடி தெருவிலேயே ஸ்டேஜ் போட்டு கூட்டம் நடந்தது. பாஸ்டர் விஜே பாலஸ்னு
திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் அவர் இப்போ இல்லை, அவர் ரொம்ப மூத்த போதகர். அப்போ ஒரு இளைஞர், அவர் தான் சிறப்பு செய்தியாளர். 3 நாளைக்கு அந்த கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கே ஒருத்தர் பக்கத்து வீட்டில் ஒரு தந்தார். சொன்னார், அருவாள் எடுத்துட்டு வந்துட்டான் இந்த பாஸ்டரை வெட்டுறது. சொன்னா, வெட்டியே போடுவேன், கூட்டத்தை நிறுத்து. ஊன்னு பயங்கர தகராறு, மதத்தை பரப்புறீங்களா, சத்தம் போடுறீங்களா, அப்படி இப்படின்னு அப்படின்னு வந்தார். பாஸ்டர் அவரு மேடை போட்டு மேடையில் பிரசங்கம் பண்றார். எனக்கு நான் சின்ன பையன் நல்ல ஞாபகம் இருக்கு. சொன்னாரு, இந்த 6 மாசம் நீங்க இருக்க மாட்டடா அப்படின்னாரு மைக்ல. அவர் பயங்கரமான ஆளுங்க, அவர் பயங்கரமான, ரொம்ப போர்ட்ஸ் எதுனாலும் நிற்பாரு. ஆனா யாருக்குமே அது பெருசா நினைக்கல. நடந்தது என்னன்னு தெரியுமா? நடந்தது 6 மாசம் ஆகல, அந்த இடத்த சபைக்கு வித்துட்டு அந்தால் போயிட்டார். அன்னைக்கு 3 சென்ட்ல தான் சர்ச் இருந்துச்சு, இன்னைக்கு 12 சென்ட்ல சர்ச் இருக்கு. நீங்க வேணா போங்க, தாளமுத்து நகரில் அந்த சர்ச் இருக்கு. அன்பானவர்களே, ஊழியக்காரருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையை தேவன் கனப்படுத்துறார். நான் அன்னைக்கு அப்படி நினைக்கல. நான் அதை அவர்கிட்ட சொன்ன மறுபடியும் சமீபத்தில் நான் போயிருந்தேன். நம்ம சர்ச்சில் பெரிய தரிசனி அந்த வளகாப்பு ஒன்று நடந்துச்சு. அப்போ நான் போயிருக்கும்போது நான் அவரை பார்த்து சொன்ன, பாஸ்டர் நீங்கள் சொன்னது ஞாபகம் இருக்கான்னு. அவருக்கு ஞாபகம் இல்லை, பல வருஷங்களுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க அப்படி நடந்துச்சு அப்படின்னு. ஆமாம், கர்த்தர் செய்வார்ல அப்படின்னார். அன்பானவர்களே, சபையை அழிக்க நினைச்சவங்க இல்லை, சபை இருக்கு. ஜெர்மனியில் வால்டர் அப்படின்னு ஒருத்தர், அவரு நாத்திகர், கடவுள் இல்லைன்றவர். பைபிளை எரிச்சு எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கணும், இந்த பைபிளே உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சார். அவர் பேர் வால்டர். அவர் என்ன பண்ணார்னா, மக்கள்கிட்ட போய் தெருவில் வாங்கி பைபிள்லாம் வாங்கி மொத்தமாக போட்டு தீ வச்சு கொளுத்துறது, எங்கேயுமே பைபிள் இருக்கக்கூடாதுன்னு பயங்கர பிரச்சாரம். ஆனால் அவர் ஒரு குறிப்பிட்ட நாளில் மறிச்சிட்டார். அதுக்கப்புறம் பைபிள் சொசைட்டி அந்த ஆளுடைய வீட்டையே விலைக்கு வாங்கி அங்கே பிரிண்டிங் மிஷின் வச்சு 1000 லட்சக்கணக்கான பைபிளை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை மையப்படுத்துங்க, உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா? எவனோ உற்பத்தி போட்டான்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். வால்டர் இல்ல, வால்டர் வீடு பைபிள் சொசைட்டி ஆயிடுச்சு. சபையை அழிக்கிறவர்கள் அழிந்தார்கள், சபையை அழியவில்லை, சபையை அழியவில்லை. ஹல்லேலூயா. நான் அந்த பழைய ஊர்ல இருக்கும்போது சர்ச்சில் ஒரு ஆள் சொன்ன, டிராக்டரை ஊத்து கொன்றுவன்னு உங்க பாஸ்டர். ஹல்லேலூயா. அந்த சிஸ்டர் சொல்லிச்சு, பாஸ்டர் கொஞ்சம் கவனமா இருங்க, எங்க வீட்டுக்காரர் அவர் டிராக்டர் ஓட்டுறவர், வயல்ல ஏறு விழுவுறவர், உங்களை டிராக்டரை விட்டு ஏற்றி கொல்ல போறேன்னு சொல்லியிருக்கார் பாஸ்டர் அப்படின்னு. ஒரே நாள் அதே மாதிரி அவர் எதிர்த்தாப்புல டிராக்டர்ல வர, நான் 2 வீலர்ல இங்கிருந்து போறேன், இன்னைக்கு தான் விட போற நாள் நினைக்கிறேன்னு நினைச்சிட்டு போனா மூஞ்ச திருப்பிக்கிட்டே போயிட்டார். அல்லேலூயா. அந்த சிஸ்டர் சொன்ன, இன்னைக்கு பார்த்தேன், கவனமா இருக்கு பாஸ்டர் அந்த ஆள்கிட்ட அப்படின்னு. அல்லேலூயா. அவங்க பையன் இன்னைக்கு ஆண்டோடைய ஊழியத்தை செய்யறான். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அந்த சிஸ்டருடைய தம்பியும் பாஸ்டர் ஆயிருக்கான், வேடியப்பன் அவன் பேரு. ஆண்டவர் சபையை எதிர்க்கிறவர்கள், சபைக்கு விரோதமா இருக்கிறவங்க குடும்பங்கள்ல இருந்து ஆண்டவர் ஊழியக்காரங்களை கூட எழுப்ப முடியும். ஆண்டவர், சபை தேவனுடையது, அது எப்போதும் நிலைத்திருக்கும். காரணம், அதற்கு தலைவர் கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல 10-11 வசனங்களை படிக்கிறேன். எபேசியர் 3:10-11 வசனங்கள். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எபேசியர் புஸ்தகம் 3 அதே அதிகாரத்துல 20வது வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. தலைமுறை தலைமுறையா அவருக்கு மகிமை சபையிலிருந்து கிடைக்கும். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம்
17வது வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. பாருங்க, சபை நிலைத்திருக்கும். நாம என்ன சொல்றோம்னா, சபைன்றது கட்டிடம் அல்ல இல்லையா? சபை யாரு? மக்கள் தான். மக்கள் தான். கட்டிடங்கள் மாறலாம், இடம் வேற மாதிரி ஆகலாம். இடம் சில சபைகள்லாம் இடம் மாத்தி வேற இடத்துக்கே மாத்துறாங்க. இப்படி எல்லாம் நிறைய நடக்க எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அதெல்லாம் மாறலாம். ஆனா சபை அழியாது. மக்களாகிய சபை, ஆத்துமாக்களாகிய சபை அழியாது. அந்த சபை உலகமே அழிஞ்சாலும் அது அழியாது சபை. ஏன்னா உலகமே அழிஞ்சாலும் மக்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த சபை அப்படியே, இங்க இருக்கிற சபை அப்படியே அவருடைய ராஜ்யத்தில் இருக்கும். பரலோக ராஜ்யத்தில் அந்த சபை இருக்கும். சபை ஒருபோதும் அழிவதே இல்லை என்பதை மறந்து விடாதீர்கள். கட்டிடங்கள் அழியலாம், சபை அழியாது. ஹல்லேலூயா. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடைய வருகையில அவரோடு கூட சபை இருக்கும் என்பது வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, சபை ஏன் முக்கியம் தெரியுமா? 3வது, ஆமென், சபையின் மையம் இயேசுவே. அவர்தான் சபையினுடைய முக்கியத்துவமாக இருக்கிறார். ஆமென். இயேசு சபையில மையமாக இருக்கிறார், முதல்வராக இருக்கிறார், முக்கியமானவராக இருக்கிறார். எனவே சபை ரொம்ப முக்கியமானது என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சபையில வேற எந்த மனுஷருக்கூட அவர் தான் முக்கியமானவராக இருக்கிறார். சர்ச்சில் நமக்கு எல்லாருக்கும் முக்கியமான எவர்னா ஆண்டவர் தானே. அல்லேலூயா. நாம் அவரைத்தான் தேடி வர்றோம். சபையில பாஸ்டர் மூலமா அற்புதம் நடக்கலாம், அடையாளம் நடக்கலாம். பாஸ்டர் மூலமா நிறைய ஆத்துமாக்கள் வரலாம், அவருடைய பிரசங்கம் நல்லா இருக்கலாம், பாட்டு நல்லா பாடலாம். ஆனா பாஸ்டர் அல்ல, சபைதான் சபையில முக்கியம். அவர் தான், ஆண்டவர் தான் முக்கியமான சபையில. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருவேளை சபையில ஒரு பெரிய பணக்காரர் இருக்கலாம், ஒரு எம்எல்ஏ கூட சபைக்குள்ள வரலாம். ஆனா ஆண்டவர் தான் முக்கியம், மையமா இருக்கிறாரு. ஆமென். ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய ஆள் விசுவாசி இருக்கலாம், பாஸ்டர் பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா எத்தனை பேர் சபையில பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்தாலும் கூட, வசதி படைத்தவங்க, ஞானி, அறிவாளி, சயின்டிஸ்ட், இப்படிப்பட்ட எல்லாரும் இருந்தாலும் சரி, அங்க முக்கியம், முதலிடம், மையம் யாருன்னா கர்த்தர் மட்டும்தாங்க. கர்த்தர் மட்டும்தாங்க. அதனாலதான் சபை முக்கியம். அல்லேலூயா. டொனால்ட் ட்ரம்பே சபைக்கு போறாரு. ஆனா அந்த சபையில முக்கியம் யாருன்னா அமெரிக்க ஜனாதிபதி அல்ல, ஆண்டவர் தான் அந்த சபையில முக்கியமானவர். எல்லாரும் சேர்ந்து வேற எல்லா கூட்டங்களையும் வேற ஒருத்தரை முக்கியப்படுத்திடுவாங்க. முதல் மரியாதை கேட்காங்க இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும். ஆனா இங்க அப்படி கிடையாது. யார் வந்தாலும் முதல் மரியாதை கிடையாது. முதல் மரியாதை யாருக்கு தான்? அவர் முன்னாடி நாம எல்லாரும் சமம். அல்லேலூயா. அவர் முன்னாடி ஒரு பெரிய ஃபேக்டரி ஓனர் வந்து சபையில உட்கார்ந்துருப்பாரு. அந்த ஃபேக்டரியில செக்யூரிட்டியா இருக்கிறவர் வந்து உட்கார்ந்துருப்பாரு. 2 பேரும் பக்கத்துல தான் உட்காரணும். ஏன் பக்கத்துல இப்படி உட்காரலாம்? செக்யூரிட்டி இல்ல, வெளியே செக்யூரிட்டி. இங்க தேவ பிள்ளை, இங்க ஆண்டோடைய பிள்ளை. அல்லேலூயா. ஓனரும் தொழிலாளியும் ஒன்னா தான் உட்காரணும். ஏன்னா சபை சமமானதுங்க. சபை சமமானது. இங்கே மையம் கர்த்தர் தான் மையம். அவர் தான் மேன்மையானவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியம் செய்யறதுனால, அவருடைய அழைப்பினால இங்க இருக்கிறோம். நீங்க நானும் எல்லாரும் ஒண்ணுதான். ஒரு இடம் தான் போறோம் ஆண்டவர்கிட்ட. எல்லாரும் ஒரே இடத்துல தான் போறோம். பாஸ்டருக்கு தனி பரலோகம்லாம் கிடையாதுங்க, ஒரே பரலோகத்தை வச்சிருக்க போறோம். ஆண்டவர் அவர் தான் முக்கியமானவர். நாம் எப்போதும் அதை மறந்துடக்கூடாது. நம்ம எல்லாரை விட அவர் தான் சபையில முக்கியமானவர். என்ன செய்தாலும் ஆண்டவருக்காக தான் செய்யறோம். அப்படிதான் பைபிள்ல சொல்ல, நீங்க எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்படிதான் பைபிள் எழுதிருக்குல்ல. ஒரு தனி மனிதனுடைய மகிமைக்காக இந்த சபையில எதுவும் செய்யப்படக்கூடாது, செய்வது இல்லை. என்ன செய்தாலும் சரி, இயேசு உயர்த்தப்பட மாட்டாரா? அவரை உயர்த்திடணுமேன்ற ஒரு நோக்கத்துல தான் நம்ம எதை செஞ்சாலும் செய்யறோம். தேவன் மகிமைப்பட வேண்டும் என்பதனால், அதனால சபை முக்கியம். அல்லேலூயா. அன்பானவர்களே, சபைக்கான அடையாளங்கள் என்ன தெரியுமா? சபை சில காரியத்திற்காக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அதுல முதல்ல முக்கியமான ஒண்ணு, சபையை வந்து ஒரு மந்தைன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. சங்கீதம் 23 நீங்கள் படித்து பார்க்கும்போது, ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆண்டவர் மேய்ப்பனாகவும் நாம் மந்தையாகவும் பைபிள்ல சொல்லியிருக்கு. சபை அப்படின்றது ஒரு மந்தையாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 20:28, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய
சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள்னு பைபிள் இருக்கு. அல்லேலூயா. மந்தை முழுவதையும் சபையை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா மந்தைன்னு சொல்றாரு. நம்மள ஆண்டவர் ஆடுகளாக சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பாருங்க, நம்ம எல்லாருமே அவருடைய ஆடுகளா இருக்கிறோம். நமக்கு ஒரு பாஸ்டர் போதகரா இருக்கிறாரே ஒழிய நம்ம எல்லாருக்கும் மேய்ப்பர் யாருன்னா அவர்தான். ஆமென், ஹல்லேலூயா. சபைக்கு ஒரு போதகரை மேய்ப்பனா கொடுத்திருந்தாலும் கூட, ஆனா நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு பிரதான மேய்ப்பன் இருக்காரு, அவர்தான் கிறிஸ்து. அன்பானவர்களே, இதை ஒரு மந்தையா சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மந்தை ஏன் அவசியம் தேவை ஒரு ஆட்டுக்கு அப்படின்னா, பாருங்க, சிதறவிடப்பட்ட ஆடுகள் பாதுகாப்பற்றது. பைபிள் ஆண்டவர் ஏன் சபையை மந்தையா காமிக்கிறாருன்னா, எப்படி ஒரு சபை ஒரு மந்தை ஒரு ஆட்டுக்கு தேவையோ அது போல ஒவ்வொரு விசுவாசிக்கும் சபை அவசியம் தேவை. அல்லேலூயா. நமக்கு சர்ச்சுக்கு வந்த ஒரு அம்மா சொன்னாங்க, நான் இப்போ அவங்க இன்னொரு விசுவாசிக்கு சொல்லியிருக்காங்க, சர்ச்சுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ யூடியூப்ல நிறைய செய்தி வருது, கேட்டு நான் வீட்லேயே ஜெபம் பண்ணிக்கிறேன், ஏசப்பா எங்க வீட்லேயே இருக்காரு, நம்ம இப்போ சர்ச்சுக்கு வர்றதில்லை. காரணம், வீட்டிலேயே ஜெபம் பண்ணிக்கிறாங்களாம், வீட்டிலேயே ஏசுநாதர் இருக்காராம். அவங்க வீட்டில் மட்டும்தான் ஏசுனா இருக்காராம், நம்ம வீட்டிலலாம் இல்லையா. நம்ம வீட்டில் ஏசுனா இருக்க தான் செய்கிறாரு. ஆனால் நல்ல கவனிங்க, இந்த கடைசி நாட்களில் ஒரு துரு உபதேசம், தவறான ஒரு உபதேசம் பரவிக்கிட்டு இருக்கு. சபை அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. சபையை ஆண்டவரை இடிப்பாராம் அப்படி சொல்லியிருக்காரு. ஆண்டு சொல்ல, என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் சபை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. சபையை இடிக்கிறது யாருன்னா பிசாசு தான் இடிப்பான். சபை வேண்டான்னு சொல்றது யார் சொல்வா? சாத்தான் தான் சபை வேண்டான்னு சொல்லுவான். கர்த்தர் ஒரு நாள் சபை வேண்டான்னு சொல்ல மாட்டார். ஏன்னா சபை உண்டாக்குனது யாரு? அவர்தான். இன்னைக்கு பெரும்பாலான இடங்கள்ல சபை வேண்டாம், யூடியூப்ல நிறைய செய்தி வருது. அதற்கான நிறைய பாஸ்டர்மார் நிறைய பேர் இருக்காங்க, யூடியூப்லயே பிரசங்கம் பண்ணி சபை இல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. சபை ஏன் ரொம்ப அவசியம்னா, சபை மந்தை போல இருக்குது. ஒரு ஆடு மந்தையில் இல்லாம மற்ற பைபிள் இருக்குல்ல, 100 ஆடு உடைய ஒரு மேய்ப்பன், ஒரு ஆடு காணாமல் போன போது 99 விட்டு ஒன்றை என்ன செய்தானா, தேடி போனானா. ஏன் போனா போகுது, அதுக்கு எதுக்கு மந்தைக்குள்ள வந்தா தான் அந்த ஆட்டுக்கு பாதுகாப்பு. எங்கெல்லாம் மேய்ப்பார் கடைசியில் கொண்டு வந்து மந்தையில சேர்ப்பார். அந்த ஒரு பாதுகாப்பு இருக்கும், அந்த மந்தைக்குள்ள பாதுகாப்பு இருக்கும். தவறி போகிற ஆடுகள், மந்தை இல்லாத ஆடுகள் சிங்கங்களுக்கும் ஓநாய்களுக்கும் சிக்குண்டு மரித்து போகும். சபை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் தேவை. அதுதான் மந்தையின் பைபிள் சொல்லியிருக்கு. 1 பேதுரு 5:2 வாசிக்கிறோம், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் இயேசுவின் திருச்சபை, அவன் ஸ்தோத்திரம், ஆண்டவர் மேய்க்க சொல்றாரு. உற்சாகமானது இது பாஸ்டருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கட்டாயத்துக்காக அல்ல, மனப்பூர்வமா அந்த மந்தையை மேய்க்கணும்னு ஆண்டவர் ஊழியர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பேதுரு சொல்றதை வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு என்ன தெரியுமா செய்யறாரு? யோவான் 10:11 10:28 வாசிக்கிறோம், நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அவன் ஸ்தோத்திரம் 28 சொல்லியிருக்கு, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. மந்தைக்குள்ள இருந்தா, சபைக்குள்ள இருந்தா ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆண்டவரே மேய்ப்பனா இருக்கிறாராம். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் தான் மேய்ப்பனா இருக்கிறார்தான். அவருடைய கையிலிருந்து நம்மளை ஒருபோதும் சாத்தான் பறித்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. சபையை முக்கியப்படுத்தி சபை ஆராதனை தவறாம கலந்து கொண்டு மந்தையில வருகிறவர்கள், அல்லேலூயா, வாரம் முழுசு எங்கனாலும் புல் மேய்ங்க, ஆனா ஞாயிற்றுல மந்தைக்கு வந்துருங்க. பக்கத்துல சொல்லுங்க, எங்கனாலும் போங்க, வேலை செய்யுங்க, 6 நாளும் ஞாயிற்றுல மந்தைக்குள்ள வந்து சேருங்க. மந்தைக்குள்ள வராத ஆட்டுக்கு என்ன இல்லைங்க, பாதுகாப்பு இல்லைங்க. பூரா எங்கன்னா அதுக்காக மந்தைக்குள்ளே இருந்தா புல் மேயறது எப்படி? ஒருவேளை வெளியில போன வரோம் மேய்க்கிறாரு, கொண்டு போறாரு, ஆனா கடைசியில் கொண்டு வந்து சேர்க்கறது மந்தையில சேர்த்துறாரு. மந்தைக்குள்ள வராம சில ஆடலாம் அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி சபைக்கு போகாம வீட்டிலேயே ஆராதிக்கிறது. அன்பானவர்களே, ஹோட்டலில் சாப்பிட்டு அலையிறாள் இருக்கு. நாகர்கோயிலுக்கு, கன்னியாகுமரிக்கு, திருச்சிக்கு, தமுக்கத்துக்கு, இங்கே எங்கேயாவது போய் அங்கங்கே எங்கேயாவது விசேஷ கூட்டங்களில் போயிட்டு அப்படி ஆள்லாம் நிறைய இருக்கு.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்கிறேன், சபையை கர்த்தர் வச்சிருக்காரு. இந்த உலகத்தில் எத்தனையோ சபைகள் இருக்கு, எல்லா சபையும் கர்த்தர் நேசிக்கிறார். ஆமென். நான் எப்பவும் சொல்ல, நம்ம சர்ச்சு மட்டும்தான் பரலோகம் போகும் நான் எப்பவும் சொல்ல மாட்டேன். உண்மையாக இருக்கிற சபைலாம் எந்த சபைனாலும் ஆண்டவர் பின்பற்றுகிற எந்த சபையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அப்படிதானா? அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நேசிக்கிறார். எல்லா சபையும் கர்த்தர் நேசிக்கிறார். ஆனால் ஒன்று, சபை ரொம்ப அவசியம், தேவை. சபையை மதிப்பு குறைவாக நினைச்சிடாதீங்க. இந்த வாரம் போகாட்டா என்ன வருதல் ரொம்ப ரொம்ப அவசியம், தேவை. பைபிளில் சொல்லியிருக்கு, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24-25 படிச்சீங்கன்னா, சிலர் சபையை என்ன செய்கிறாங்களா, சபை கூடி வருதுகளை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாது இருக்கும்படி ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்க. ஒருத்தருக்கு சொல்லுங்க. நீங்கள் எதுக்காக சொல்லுவீங்களா சபைக்கு வராத ஆளுக்கு? ஹலோ, 2 வாரம் 3 வாரம் சபைக்கு வரலன்னா நீங்கள் அவங்கள பார்த்து ஏன் சபைக்கு வரலன்னு கேட்குறீங்களா? கேட்கணும்னு பைபிளில் சொல்லியிருக்கு. நீங்கள் வரணும்னு சொல்லி நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வராதவங்கள்ட்ட வந்தவங்க சொல்லணும். சபை முக்கியன்றதையும், சபை கூடி வருதல் அவசியம் என்பதையும், சபை ஒரு மந்தை என்பதையும், மந்தைக்குள் தான் பாதுகாப்பு என்பதையும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். அவருடைய கையிலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள மாட்டான். சபைக்குள் இருப்பது அவர் கையில் இருப்பது. நாம் கெட்டுப்போவதில்லை. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். ஆடு என்ன செய்து, யோவான் 10:4 அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவருக்கு பின் செல்கிறது. 27 என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கின்றன. சபை என்பது மந்தை என்றால், அவர் மேய்ப்பன் என்றால், அந்த ஆடுகள் அவர் சத்தத்தை அறியும். ஹல்லேலூயா. அவர் சத்தத்தை அறியும். பேதுரு சபையை முக்கியப்படுத்துகிறார், பவுல் சபையை முக்கியப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் சபைகளை ஆரம்பிச்சாங்க, சபைகளை நடத்தினாங்க, சபைகளை மூப்பரை ஏற்படுத்தினாங்க. ஆமென். சபைகள் பெருகிட்டு தோமா வந்து, அவருடைய சீஷராகிய தோமா வந்து இந்தியாவில், கேரளாவில், சென்னையில், ஆமென், ஸ்தோத்திரம், சபைகளை ஆரம்பிச்சாரு. இயேசுவோடு கூட சீஷன் நம்ம இந்தியாவில், நம்ம சென்னையில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு சபையை ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய சபையில பிராமணர்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்களாம். அல்லேலூயா. சபை சரித்திரம் சொல்லுகிறது, ஏராளமானவைகள் ஆமென் அவருடைய சபையில் சேர்க்கப்பட்டதை குறித்து, அவர் மூலமாக நிறைய அற்புதம் நடந்ததை பற்றி சரித்திரம் சொல்லுகிறது. இயேசுவும் சபையை பற்றி சொல்றாரு, அவருடைய சீஷர்களும் சபையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால சபை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அன்பானவர்களே, மந்தைக்கு சமமா சபை இருக்கு. இன்னொன்று, சபை வந்து மணவாட்டின் பைபிள்ல சொல்லியிருக்கு. அல்லேலூயா. சபை மணவாட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை? ஆமாம். ஒரு கல்யாணத்தில் மணவாட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் தான் மணவாளனா, நம்ம எல்லாரும் மணவாட்டிகளாம். உலக பிரகாரமான கல்யாணம் மாதிரி ஒப்பிடலை, ஆனால் ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கு. எப்படி ஒரு மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்துவாளோ அதுபோல மணவாளனுக்காக சபை என்ன செய்யணுமா, ஆயத்தமாகணுமா. ஆயத்தமாகணுமா. பூரணமான ஒரு குறை கூட இல்லாத அளவுக்கு அப்படி சரி பண்ணுவாங்க தானே. இப்போல்லாம் பியூட்டி பார்லர் வந்துருச்சுது. பூரா ஃபவுண்டேஷன்ன்றாங்க, பில்டிங் ஜன்னல் வைக்கிறது பூரா அது நடந்துட்டு இருக்கு. அந்த பாருங்க, ஏதாவது ஒரு மைக் கொட்டிட்டுனா பரவாயில்ல இருந்துட்டு போட்டுட்டு விடுவாங்களா? இல்லை. எங்கேயாவது ஒரு சட்டையில் ஒரு கையில் ஏதாவது பட்டுச்சுன்னா விட்டுருவாங்களா? இல்லை. ஒரு பார்த்து பார்த்து எந்த விதமான இல்லாமல் ரொம்ப கவனமாக ஜோடிச்சு ஒரு பெண்ணை அந்த மணவாளனுக்கு கொண்டு போய் வைக்கிறது மாதிரி மணவாட்டியாகி சபையை பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்யறாரா, சுத்திகரிச்சு பரிசுத்தமாக்கி கண்டித்து உணர்த்தி சரிப்படுத்தி தேவனுக்கு பிரியமான ஒரு மணவாட்டியாக ஆயத்தப்படுத்தி அவர் வருகையில கொண்டு போய் சேர்க்க இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25-27 ஏற்கனவே நாம் வாசித்தோம் அல்லவா? நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிறாரு. நம்மை கரைதரை முதலானவர்கள் எல்லாம் நீக்க விரும்புகிறாரு. எனவே நம்மை மணவாட்டி என்று சொல்லியிருக்கு. சபைக்குள்ள வந்தாதான் மணவாட்டியாக சரிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மேய்ப்பன் கையில கொடுக்கிறாரு சரிப்படுத்துறதுக்காக. சரிப்படுத்தும் போது சில சிக்கல்கள் இருக்கலாம். மணவாட்டிய ஆயத்தப்படுத்துறதுன்றது அவ்வளோ ஈஸியா இல்லை, அது ரொம்ப கஷ்டமானது தான். ஹல்லேலூயா. புதுசா திருமணமான பெண்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பியூட்டி பார்லர் போயிருப்பீங்கல்ல, எத்தனை மணி நேரம் உட்கார வச்சிடுறாங்க, அப்படியே உதட்டையே வச்சுக்கிட்டு இருக்கணுமா, தண்ணி கூட குடிக்க முடியாத அளவுக்கு இங்கே பூரா கலர் அடிச்சு வச்சிடுறாங்க. அல்லேலூயா. சோத்திரம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் அதை ஜோடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா?
சில நேரம் ஜோடிக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். விசுவாசிகளே, கிறிஸ்துவுக்காக உங்களை ஆயத்தப்படுத்துறது கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க அதை செய்தாக வேண்டும். அப்பதான் மணவாளனுக்கு முன்னாடி போய் என்ன செய்ய முடியும்னா நிற்க முடியும். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தால் கடிந்து கொள்ளும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை தேவையற்ற ஒன்று இருக்குமானா அதை கண்டித்து உணர்த்தும் போது தூக்கி எறிங்க. கர்த்தர் உங்க கூட பேசுவார்னா உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை சீர்படுத்த கர்த்தர் விரும்புறாரு. மூணாவது, சபை என்பது என்ன? அது ஒரு சரீரமா இருக்கு. சபை என்பது ஒரு சரீரம். சரீரத்துக்கு ஒப்பாக சபையை சொல்லியிருக்கு. ஆனா அந்த சரீரத்தின் தலை யாரு? சொல்லுங்க. கிறிஸ்து தான் சபையின் தலைன்னு சொல்லியிருக்கு. அவர் தான் சபைக்கு தலை. எத்தனை பேர் பெரிய பெரிய சபைக்கு அவர் தான் தலை. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாருங்க. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயவங்களுமா இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கு. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். யாராவது வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12:27 படிக்கிறீங்களா? அல்லேலூயா. கொலோசியர் 1:18 அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சபைக்கு அவரே தலையா இருக்கிறாரு. ஒரு நல்ல சரீரம். அதுல நாம் எல்லாரும் ஒவ்வொரு அவயவங்களா இருக்கிறோம். கையா, காலா, விரலா, ஏதோ ஒரு கண்ணா, மூக்கா, தேவன் நம்மளை ஆண்டவர் அவருடைய சரீரத்துல தேவன் நம்மளை வச்சிருக்கிறதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 12:18 சொல்லியிருக்கு, தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்களை ஒன்றை சரீரத்துல வைத்திருக்கிறார். நம்மள ஆண்டவர் இந்த சபையாகிய சரீரத்துல சேர்த்திருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் அது சரீரம். ஆமாவா இல்லையா? சரீரம் கை தனியா, கால் தனியா, தனித்தனியா போக முடியுமா? போக முடியாது. அது இணைந்திருந்தா தான் சரீரம். அப்படித்தானா? விரல் தனியாயிட்டுனா அது உயிரோட இருக்க முடியாது, அழுக ஆரம்பிச்சிடும். விரல் சரீரத்தோடு சேர்ந்திருந்தா தான் ரத்த ஓட்டம் இருக்கும். அந்த விரல் ஃபங்க்ஷன் ஆகும். தனியா இருந்தா அது வாழ முடியாது. சபை அவ்வளவு முக்கியங்க. விரலாகிய நீங்கள் சபையாகிய சரீரத்தோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் வளர முடியும். இல்லை என்றால் அந்த விரல் இறந்து போய்விடும். அது இருக்க முடியாது, வாழ முடியாது. அவ்வளவு முக்கியமா பைபிள்ல இயேசு சொல்லியிருக்காரு. சபை சரீரத்துக்கு ஒப்பா இருக்கு. அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் என்னவா வச்சிருக்காருன்னா அதுக்காக சந்தோஷப்படுங்க. நான் என்ன பெருவரலா இல்லாம சுண்டு வரலாக்கிட்டாரு, பரவாயில்லங்க. அல்லேலூயா. அதுக்கு அதிக கனத்தை கர்த்தர் கொடுக்கிறாராம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். 13 வசனத்துல நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சபை சரீரம்னா ஒரு ஃபெல்லோஷிப். அல்லேலூயா. நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன். சபைக்கு வந்தவன திருந்தாம உட்கார்ந்துடக்கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் கூட நம்ம அன்பா இருக்க வேண்டும். இது ஒரு ஃபெல்லோஷிப், ஐக்கியம். சபை என்பது ஐக்கியம், தனியா நிக்கிறது இல்ல. சபையாகிய சரீரம் ஒன்னோடு பின்னி பிணைந்திருந்தாதான் அது சரீரமாக இருக்க முடியும். தனித்து நிற்காதிருங்கள், தனியாக இருக்காதிருங்கள். எல்லாரோடும் பேசுங்கள், எல்லார் மேலும் அன்பா இருங்கள், எல்லார் மேலும் அக்கறையாக இருங்கள். சரீரம் எப்படியோ அப்படிதான் சபையா இருக்கணும். நீங்க ஒருவேளை சுண்டு வரலா இருக்கலாம். என்னைய போய் சுண்டு வரலா கர்த்தர் வச்சிட்டாரு, பெருவரல் தான் முக்கியம் நினைக்காதீங்க. சுண்டு வரல் கூட ரொம்ப முக்கியமானதுதான். ஆமென். அல்லேலூயா. அப்படி ஒருபோதும் தவறாக எண்ணி விடாதிருங்கள். இப்படி காமிக்கும் போது இந்த விரல் இல்லைன்னு எப்படி யோசித்து பாருங்களேன், அது நல்லா இருக்காது. நீங்களும் முக்கியமானவர்கள் தானே. சில நேரத்தில் அதுதான் ரொம்ப அவசியப்படும். அல்லேலூயா. பெருவரல் செய்யாத வேலையெல்லாம் எது செய்யுது? இந்த சுண்டு வரல் தான் செய்யும் சில நேரத்தில். அல்லேலூயா. நீங்க உங்களா தப்பா நினைச்சிடாதீங்க. நம்மள சபையில ஒரு சாதாரணமான ஆளா இருக்கும் நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு விசுவாசியும் சபையில முக்கியம். ஒவ்வொரு உறுப்பும் சரீரத்துல முக்கியம் மாதிரி தான். அல்லேலூயா. நல்ல ஃபெல்லோஷிப் இருக்கணுங்க, ஐக்கியம் இருக்கணுங்க. ஆமேன். ஒருத்தருக்கு அன்பா இருங்க, பாரப்படுங்க. ஆமேன். ஸ்தோத்திரம். கண்ணு லேசா கலங்கிட்டுனா கை உடனே துடைக்கிறதுக்கு அதுவா போகுது. நான் போய் துடைக்க மாட்டேன், அழுது கிடக்கணும் அப்படின்னு கை நினைக்குதா? அப்படி நினைக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. ஒரு சரீரமும் ஒன்னொன்னுக்கும் என்ன செய்யுதுன்னா ஹெல்ப் பண்ணுது இல்ல. காலில் ஒரு சின்ன கல் தட்டினவன் என்ன நடக்கு? கால் தானே தட்டினா தட்டிட்டு போட்டும், சுண்டு வரல் தானே கல்லில் மோதிரிச்சு ரத்தம் வருது, வந்துட்டா போகுது அப்படின்னு மற்ற அவயங்களை நினைக்குதா? அப்படி நினைக்கிறது இல்ல. கால் தட்டின உடனே என்ன நடக்குது? ஹலோ, சபையில ஒரு விசுவாசிக்கு பிரச்சனைனா அது பண்ணணும், அநியாயத்துக்கு சாவட்டும் அப்படின்னு மற்ற விசுவாசி சொல்லப்படாது. அல்லேலூயா.
துடிச்சிக்கிட்டு வந்தா ஒரு மாதிரி வந்தால ஓட்டம். என்ன ஆடு ஆண்ணா சபையில அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு சுண்டு வரல் பாதிக்கப்பட்டா உடனே என்ன நடக்குதுங்க? ஓ இப்படித்தான் இருப்பீங்களோ? ஏங்க டக்குன்னு வாய் என்ன செய்யுது? அம்மானுது அல்லது ஏசப்பானுது கத்துதா கத்தலையா? காலுக்கு தானே வலி, வாய்க்கு என்ன சும்மா இருக்க வேண்டியதானே? சும்மா இருக்குமா? அது கத்தும். உடனே என்ன செய்யும்? அந்த வலியில கண்ணு கலங்கி கண்ணீர் என்ன செய்யுது? கண்ணு அந்த வேதனை அனுபவிக்கு. சுண்டு வரல் அடிப்பட்ட உடனே முதுகு என்ன செய்யுது? நிமிர்ந்து நிற்காது, குனியும். ஹலோ, குனியும். கை வேகமாக என்ன செய்யும்? அந்த விரலுக்கு போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கும். ஹல்லேலூயா. அடிப்பட்ட ரத்தம் வந்துச்சுன்னா சரி, ரத்தம் வர தடவி கொடுக்கும். இதுதான் சபை, இதுதான் சபை. யாருக்காவது ஒண்ணுன்னா கேட்கும், என்னங்க போன வாரம் சொன்னீங்களே எப்படி இருக்கு, பரவாயில்லையா இப்போ அப்படின்னு கேட்கும். அதுதான் சரீரத்தில் ஒட்டி இருக்குன்னு அர்த்தம். எனக்கு என்னன்னு போனீங்கன்னா நீங்க தனியா நிக்கீங்கன்னு அர்த்தம். ஹலோ, விரல்களே, கண்களே, மூக்குகளே, அப்படிதான் பேச வேண்டியிருக்கு. ஹலோ, கைகளே, கால்களே, சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களே தனித்தனியாக இருந்தால் யாரையும் கண்டுகொள்ள மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்ட தேவ பிள்ளையா இருந்தால் நீங்கள் ஒரு அவயத்தை பார்த்து இன்னொரு அவயம் விசாரிக்கும், கேட்கும், அக்கறைப்படும், ஜெபிக்கும், ஞாபகத்தில் வைக்கும். அல்லேலூயா. அடிபட்டு 4 நாள் ஆனா கூட லேசா தடைப்பாக்கும் கை, தெரியுமா உங்களுக்கு? அடிபட்டு 1 வாரம் ஆயிடுச்சு, ஆனா அந்த வீக்கம் இருக்கான்னு இந்த கை என்ன செய்யுது? ஒரு செக்அப் பண்ணிக்கிறது இல்லையா? நீங்க அந்த செக்அப் பண்றதே இல்லையா? அவ கிடக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, போன வாரம் வரலையே, அந்த உறுப்பு என்னன்னு தெரியலையே, காணமேன்னு தேடி கண்டுபிடிக்கணுமே, கேட்கணுமே. உங்க எல்லாருக்கும் சபையில கர்த்தர் பொறுப்பு கொடுத்துருக்கிறாருங்க. அல்லேலூயா. சும்மா இருக்கிற எதுவுமே யூஸ்லெஸ் எதுவுமே இல்லை சரீரத்துல. அப்படி ஏதாவது இருக்காங்க? பயன்படாத ஒரு முடி கூட தேவைப்படுது இல்ல? மொட்டையும் கட்டையும் அலைஞ்சவன மதிப்பானா? அதுக்கு இந்த முடி தேவைப்படுதுங்க. முடிதானே, நகம் தானே, நகம் தானே அப்படி நினைக்கிறீங்களா? இல்ல, நகம் கூட வேணுங்க. நகம் இல்லைன்னா கஷ்டம்ங்க. நகம் ரொம்ப அவசியம், தேவை. அதுவும் பெண்களுக்கு ரொம்ப அவசியம். பூண்டு உரிக்கணும். நம்ம சரீரத்துல எந்த உறுப்புமே யூஸ்லெஸ் கிடையாது. நீங்க யாருமே யூஸ்லெஸ் இல்ல, நீங்க எல்லாரும் தேவையானவர்கள். சொல்லுங்க பக்கத்துல, நீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. உங்களை வச்சு தாங்க சபையில பெரிய காரியம் செய்ய போறார். திவ்யாவுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்ல. தனியா உட்காரக்கூடாது, யார் கூட சேர்ந்து உட்காந்து. அல்லேலூயா. நல்லா சொல்ல, நீங்க நல்ல மனசுல வச்சுக்கோங்க. நீங்க எல்லாருமே பயன்படுறவங்க, தேவையற்றவர்கள் யாரும் இல்ல. கர்த்தர் நம்மளை அப்படிதான் வச்சிருக்காருங்க. சபையாகிய சரீரம் ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12:25 சொல்லியிருக்கு, சரீரத்துல பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆண்டவர் தான் சரீரத்தை இப்படி செட் பண்ணியிருக்கிறாரா ஆண்டவர். அல்லேலூயா. பிரிவினை வந்துடக்கூடாதுன்னு ஒண்ணுக்கொண்ணு ஒத்துமையா இருக்கிறதுக்கு ஒண்ணுக்கொண்ணு ஹெல்ப் பண்ற மாதிரி தேவனை செட் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. அல்லேலூயா. வயிறு பசிக்குன்னா என்ன செய்யணும்? நம்ம கழுதை கிடக்கட்டுன்னு நினைக்கும். இல்ல, வயிறு பசிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம வாய் சொல்லுது, அம்மா பசிக்குன்னு கேக்குது. எவருமே தரலன்னா என்ன செய்யுது? கையே போய் தட்டை எடுக்கு. அல்லேலூயா. அந்த லேட் ஆயிட்டுனா அந்த காலே அங்கிட்டுக்குன்னு என்ன செய்யுது? நடக்கு. பிரைஸ் தி லார்ட். என்ன சொன்னீங்க? அல்லேலூயா. ஒரு சரீரத்தின் ஒரு பகுதிக்கு தேவைன்னா முழு சரீரமும் பாடுபடுது. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நீ போய் சாப்பிட்டுவான்னு வயிறு வாயை அனுப்பி விடுமா? முடியாது. ஏன்னா ஒன்னோடு ஒன்று என்ன செஞ்சிருக்கு? இணைக்கப்பட்டிருக்கு. அதுதான் சபை. அதான் சபை. உனக்கு என்ன எனக்கு என்னன்னு இல்லை, எல்லாருமே எல்லாம் சேர்ந்து தான் என்ன செய்யணும் இருக்கணும். சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நம்மளை அப்படிதான் இணைச்சிருக்காருன்னு பைபிள் சொல்லுதுங்க. இது ஒரு சபை சரீரம்ங்க. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். 4 சபை என்னன்னா ஒரு குடும்பம். அது ஆண்டவருடைய வீடு, கர்த்தருடைய வீடுங்க. இது ஃபேமிலி, இது ஒரு குடும்பம். சபை வந்து ஒரு குடும்பம். குடும்பத்தின் தலைவர் யாரு தான்? ஆண்டவர் தான். 1 தீமோத்தேயு புஸ்தகத்துல 3:15 இருக்கு, தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது.
இது ஆண்டவருடைய வீடு, கர்த்தருடைய ஃபேமிலி, அவருடைய குடும்பம் சொல்லியிருக்கு. நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள்னு பைபிள்ல இருக்குங்க. இந்த வீட்டின் மூலைக்கல் கிறிஸ்துவே. வீடு கட்டப்படும் போது அந்த மூலைக்கல் ஆண்டவர் தான். வீட்டுக்கு மூலைக்கல் இல்லைன்னா வீடு நிக்காது, விழுந்துரும். ஆண்டவரே தலைக்கு மூலைக்கல்லா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரே வீட்டின் அஸ்திபாரமாகவும் இருக்கிறாரு, அவரே வீட்டின் தலைவராகவும் இருக்கிறாரு. அன்பானவர்களே, எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரை சொல்லப்பட்ட வசனங்களை படித்தால், ஆமென், ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீடுமாயிருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ஒரு வீட்டையே அவர் சொல்றார். ஒரு பில்டிங் எப்படி, ஒரு வீடு கட்டினா மூலைக்கல் அவர் தான். ஆனா நீங்களும் நானும் ஒரு ஜன்னலாக, வாசலாக, ஒரு பொருளாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லியிருக்கு. ஆனாமத்தா ஒரு சோறுனா விழுந்துரும், ஸ்ட்ரென்த் கிடையாது. அதுவுமே இணைப்பதான் சொல்லியிருக்கு. நாம் வீடாக இருக்கிறோம் சொல்றாரு ஆண்டவர். பேதுரு இப்படி சொல்றாரு. 1 பேதுரு 2:5 பேதுரு சொல்றாரு, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்களே. இந்த வீடு கட்டப்பட்டு வருது. ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துல ஒரு பொருளாக வைத்தா அதுல இருந்து நீங்க பயன்பட வேண்டும். ஒரு ஜன்னலாக, ஒரு தூணாக உங்களை தேவன் வச்சிருந்தாருன்னா உங்களை என்ன நோக்கத்துக்காக தூணாக வச்சார் அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். கர்த்தர் சபையில உங்களை ஒரு இடத்துல வச்சிருக்கிறாருன்னா அந்த இடத்துல நீங்க சைன் பண்ணணும், அந்த இடத்துல வெற்றி பெறணும், அந்த இடத்தை ஃபில் பண்ணணும், அந்த இடத்துல கர்த்தருக்காக மகிமைப்படணும். கைத்தட்டி நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தேவன் சபையில ஒவ்வொரு பொறுப்புகளை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. அது கர்த்தர் கொடுப்பது. பாஸ்டர் மூலமா உங்களுக்கு தரக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புகளும் பாஸ்டர் அல்ல, அவர் மனசுல ஆண்டவர் உங்களை ஞாபகப்படுத்துறாரு, உங்களுக்கு பொறுப்பை கொடுக்கிறார் ஆண்டவர். சர்ச்சை நடக்கணும்னா பலருடைய முயற்சினால இந்த ஆராதனை நடக்கிறது. பாஸ்டர் மட்டும் இது செஞ்சிட முடியாது. ஒவ்வொரு விசுவாசியும் அந்தந்த பங்குக்கு அவருடைய பணிகளை செய்யறாங்க. தண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு ஒரு ஆளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். அவங்க விட்டுட்டாங்கன்னா தண்ணி குடிக்க முடியாதுங்க. அது ஒவ்வொரு வாரம் ஒரு ஆள் பொறுப்படுத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க செய்யற வேலை எல்லாமே சபையில ஒரு ஆளுக்கு ஒரு பொறுப்பு செய்யறாங்க. ஒருவேளை அந்த பொறுப்புகளுக்கு இன்னும் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. நீங்க யாராவது ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்ள முடியும் கேட்டா அந்த பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் கொடுத்த பொறுப்புகளை விட்டுறாதீங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பின் மூலமாக தேவன் ஒரு பெரிய கிரீடத்தை ஆண்டவர் தருவார். நீங்க தேவனுக்காக சாதிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் ஒரு நாள் கனத்தையும் மகிமையும் கொண்டு வந்து சேர்ப்பார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கிரீடத்தையும் கன மகிமையும் நீங்க தவற விட்டீங்கன்னா, நீங்க செய்யாம விட்டீங்கன்னா அதை இன்னொருவர் எடுத்துக்கொள்வார்கள், பறித்துக் கொள்வார்கள். நீங்க வேற யாரும் கொடுத்துடாதீங்க. தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை கரெக்டா செஞ்சிருங்க. அதுல எந்த விதமான இடையூறும் வந்துடாதபடி காத்துக்கொள்ள அன்பான தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. 5ஆவதாக சபை தேவனுடைய ஆலயம் சொல்லியிருக்கு. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் 17ஐயும் படித்தால், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்களும் நானும் யாருன்னா ஆலயமா இருக்கிறோம். ஆலயத்துக்குள்ள ஆலயங்கள் இருக்கு. அல்லேலூயா. நான் ஆலயம், நீங்க ஆலயம், எல்லா ஆலயம் சேர்ந்து ஒரு ஆலயம். எங்க புரியுதா புரியலையா? அப்படி ஆண்டவர் வச்சிருக்கிறாரா? நம்ம ஆலயம், இந்த ஆலயத்துக்குள்ள தேவன் வாசம் பண்றாரு, இந்த ஆலயத்துக்குள்ளேயும் தேவன் என்ன செய்யறாரு? வாசம் பண்றாரு, உலாவுறாரு. அதுதான் ஆலயமா. இந்த ஆலயத்தை ஸ்கிரீன்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிட்டோம். இந்த ஆலயத்துக்குள்ள குப்பையும் குளமா கிடந்தா இப்படி இருக்கும். ஹலோ, உங்க ஆலயமும் சுத்தமா இருக்கணுங்க. அல்லேலூயா. நல்லா பாருங்க, தரை அவ்வளோ மோசமா இருந்துச்சு. இந்த மாதிரி கார்பெட் போட்ட உடனே எவ்வளவு நீட்டாகி போச்சுது. அல்லேலூயா. நீங்க உட்கார்ந்துக்கிறத குடிஞ்சு பாருங்க தரை எப்படி இருக்குன்னு. இந்தியா மேப்பு, இலங்கை மேப்லாம் கிடக்கும் கீழே தரைக்குள்ள. நிறைய உடஞ்சி கிடஞ்சி பூசி கீசி வச்சிருக்கு. ஆனா மேலே போட்டு நீட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. ஆனா நிறைய பேருடைய ஆலயம் கலங்கமா இருக்கு, குப்பையா இருக்கு, கழுவப்படலை, ஒரு வாரமா வீட்டை பெருக்கவே இல்லை, அவ்வளவு மோசமா கிடக்கு. ஏசப்பா இருந்தாருன்னா அந்த ஆலயம் சுத்தமா இருக்கணும். காண்கிற ஆலயத்தை சுத்தமாக்கி நினைக்கிற தேவ பிள்ளையே, உள்ள ஆண்டவருடைய ஆலயமா இருக்க, அதை சுத்தமாக்கி நினைக்கிறீங்களா? அதை கழுவு நினைக்கிறீங்களா? இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு உங்க உள்ளமாகி ஆலயம் பரிசுத்தமாக்கப்படணுமே.
இந்த ஆலயத்தை விட அந்த ஆலயம் ரொம்ப முக்கியங்க. நீங்க தான் அவருடைய ஆலயம்னு சொல்றாரு. கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் வாசம் பண்ணார். என் பைபிள் இருக்கு, அதுல வாசம் பண்றது இல்லையா? ஆண்டவர் மனுஷனுடைய இருதயங்களிலே வாசம் பண்றாருன்னு பைபிள் இருக்குங்க. உங்க இருதயத்துல இயேசு வாசம் பண்ற அளவுக்கு உங்க உள்ள ஆயத்தமா இருக்கா? சுத்தமா இருக்குதா? பரிசுத்தமா இருக்கா? நீங்க அதை ஒரு முறை கூட செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இந்த காலையில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் உள்ளத்தை நீர் தங்கும் ஆலயமாய் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கடைசி நான் சொல்ல விரும்புறேன், சபை எதுக்கு அடையாளம் 5 சொன்னேன். சபையின் நன்மைகளை பத்தி சொல்ல விரும்புறேன். சபை ஏன் முக்கியம் தெரியுமா? சபையால் கிடைக்கிற நன்மை என்ன தெரியுமா? 1, சபை தேவன் மீது நம்மளை கவனம் செலுத்த வைக்கும். வாரம் முழுசும் நம்ம பல இடங்கள்ல பலதை பார்க்குறோம், பலதை கேட்குறோம், பலதை பேசுறோம். நம்ம சிந்தனை சிதறல்கள் எல்லாம் வேற பக்கமா போயிடும். ஆனா சபை நம்மை தேவன் மேல் கவனம் செலுத்த வைக்கிறது. எத்தனையோ பாடு, கஷ்டம், வேதனை நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது அந்த வேதனைகளின் கண்ணீரும் பாடுகளும் வலிகளும் நம்மளை வேற பக்கமா திருப்பிடுது, விசுவாசத்தை விட்டு திருப்புது, நம்முடைய கவனம் எல்லாம் சிதறுது. ஆனா சபை தான் நம்மளை அவரை நோக்கி பார்க்க வைக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், சபை இல்லை அப்படின்னா நம்முடைய கவனம் எல்லாம் வேறு பக்கமா போய் அப்படியே நம்ம தேவனை விட்டு பிரிந்து போயிடுவோம். ஹல்லேலூயா. சபைக்கு வருவதன் மூலமாக ஆலயத்தில் ஆராதனை, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க நம்முடைய கவனம் எல்லாம் துன்பங்களின் துயரங்களிலிருந்து வேறுபட்டு கர்த்தர் போதுமானவர், என் தேவன் நடத்துவார், என்னை அவர் கிருபை செய்வார்னு ஆலயம் தான் நம்மளை கர்த்தருக்கு நேரா திருப்புது. கவனம் ஆண்டவர் மேல வர்றது காரணமே இந்த சபை தாங்க. சபை இல்லைன்னா நம்முடைய கவனம் கர்த்தர் மேல இருக்கவே இருக்காது, உலக பிரகாரமா போயிடுங்க. பைபிள் அப்படிதான் நமக்கு ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். கவனம் செலுத்துவதற்கு சபை உதவி செய்கிறது கர்த்தர் மேல. 2, சபை வாழ்க்கையின் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. சபை நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை ஆமென் ஸ்தோத்திரம் கவனம் செலுத்தாம ஆண்டவர் பக்கம் திருப்புறது மட்டுமல்ல, பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு சபை நம்மளை ஆயத்தப்படுது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, சர்ச் நம்மளை என்ன செய்யுதுன்னா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லி தருது. ஆமென் ஹல்லேலூயா. பிரச்சனைகளை நழுவிடு, பிரச்சனைகள்ல இருந்து ஓடிடு, பிரச்சனைகளை ஒன்னால முடியாது அப்படின்னு இந்த உலகம் சொல்லுது. நீ பிரச்சனைகள் சாத்தான் சொல்றான், நீ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிற மாட்ட, உனக்கு தெம்பு இல்ல, திராணி இல்ல, பிரச்சனை பெருசா இருக்கு, உன்னால சமாளிக்க முடியாது, அதனால நீ இருக்காத, நீ இப்போ எங்கே என்ன செஞ்சிரு, செத்து போயிருன்னு சாத்தான் சொல்றான். உலகம் சொல்லுது ஓடி ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லுது, உன்னால முடியாதுன்னு உலகம் சொல்லுது. ஆனா கர்த்தர் தான் சொல்றாரு, பிரச்சனையை சந்திக்க உன்னால முடியும், நான் உன் கூட இருப்பேன், சிங்கத்தின் வாயோ அக்கினி சூளையோ நான் உன் கூட இருந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணு, வெற்றியை உனக்கு நான் தருவேன்னு சபை மூலமா கர்த்தர் சொல்றாரு. பிரச்சனைகள் சந்திப்பதற்கு தேவன் பலனை கொடுக்கிறாருங்க. நல்ல தட்டி கையத்து கர்த்தர மகிமைப்படுது. இப்பொழுது அந்த வல்லமை உங்க மேல வருவதாக. இந்த கால வேளையில தேவனுடைய வல்லமை சாத்தானை மேற்கொள்ள, பிரச்சனைகளை சந்தித்து வெற்றி பெறுவதற்கு சபை உங்க மேல ஆமென் ஸ்தோத்திரம் உதவியா இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சபை நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு பலனை சபை கொடுக்குதுங்க. எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24-25 நாம் ஏற்கனவே படித்தது போல, மேலும் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நான் சொன்ன பார்த்தீங்களா, நாளானது எவ்வளவாய் சமீபித்து வருகிறதோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நாள் நெருங்க நெருங்க ரொம்ப சாத்தான் கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு மக்களை என்னெல்லாமோ குழப்ப நினைக்கிறான். சபை இல்லைன்னு நினைக்கிறான், சபை வேண்டான்னு சொல்றான், சபைக்கு போக வேண்டான்னு சொல்றான், வீட்டில இருந்து ஆராதனை பண்ணா போதும்னு சொல்றான், அங்கங்க நடக்கிற முழு ஜெபம் சிறப்பு கூட்டம் முகாம்கள்ல போதும், சபை தேவையில்லைன்றான். ஒரு அம்மா சொல்லி சர்ச்சைக்கு போடாதான் காணிக்க போடணும், சர்ச்சைக்கு போல காணிக்க கூட போட வேண்டாமே, என்ன சிக்கனம், என்ன கஞ்சத்தனம், சபைக்கு போனா காணிக்க கொடுக்கணும் வருமா, அதுக்காக சபைக்கு போறது இல்லையா? நல்லா கவனிங்க, சபை கர்த்தர் செய்த அமைப்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அமைப்பு. நீங்கள் சபைக்கு எதிராக இருந்தால் தேவனுக்கு எதிரானவர்களா இருப்போமே, சபையை விரும்பாதவர்களை கர்த்தரை விரும்ப மாட்டார் தானே? என்னங்க, ஹலோ, நல்லா கவனிங்க, சபை மிக அவசியமானது. இன்னைக்கு ஒரு புது உபதேசம் இருக்கிறனால நான் இது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. உங்ககிட்ட யாராவது சொன்னாங்கன்னா சர்ச்சுக்கு போறது வேஸ்ட், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, வீட்டில இருந்தே ஆராதிக்கலாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, இல்ல, இது சாத்தானுடைய தந்திரம், அதை மறந்துடக்கூடாது. என்னங்க நீ ஒரு முறைச்சு பார்க்குறீங்க, ஆமாவா இல்லையா? இவ்வளவு நேரம் பேசியிருக்க சபை முக்கியன்றது. ஹல்லேலூயா. சபை
நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. அன்பானவர்களே, மூணாவது, விசுவாசிகள் தங்கள் விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்படும் இடம் சபைதான். விசுவாசத்துல கட்டி எழுப்பும். நீங்க சர்ச்சுக்கு வரும்போது எவ்வளவு விசுவாசமா வந்தீங்கன்றதும், சபைக்குள் வந்த பிறகு இப்ப விசுவாசம் கூடியிருக்கா? ஆமாமா, கூடியிருக்கா? அல்லேலூயா. சபைக்குள்ள வரும் பொழுது எனக்கு இந்த சுகம் கிடைச்சா போதுன்னு வந்திருப்போம். ஆனா இப்ப சொல்றோம், சுகமே கிடைக்கட்டாலும் போது இயேசு போதுமானவர்னு சொல்றோம். ஆமாவா இல்லையா? சோறு கிடைச்சா போதுன்னு வந்த இடத்துல பட்னியா கிடந்தாலும் இயேசு அப்படின்னு சொல்ற இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம விசுவாசத்தை ஆண்டு வளர்த்திருக்காரா இல்லையா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லது நடந்தா தான் இயேசுன்னு நினைச்சுக்க வந்தோம். நல்லது நடந்தாங்க போனாலும் ஏசப்பா கூட இருந்தாலே போதுபியா அப்படின்னு இடத்துக்கு வளர்ந்துருக்கு. விசுவாசத்துல வளர்ந்துருக்கமா இல்லையா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரச்சனையை கண்டு பயந்த காலம், ஆனா இப்ப பிரச்சனை வந்தாலும் சரி இயேசு இருக்கிறாருன்னு விசுவாசம். விசுவாசத்துல கர்த்தர் சபையை வளர்க்க வைக்கிறார். பாருங்க, தேவனுடைய வார்த்தை சபையில பிரசங்கிக்கும் போது அந்த வசனமானது நம்மளை அப்படி என்ன செய்யுதுன்னா உருவாக்குது. பரவாயில்ல, நடக்கிறது நடக்கட்டும், பார்ப்போம், மோதி பார்க்கலாம். கர்த்தர் எப்படியாவது ஒரு காரியம் செய்வாரு. இல்ல, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு இருக்கிற பார்க்குற கோலியத்தை இருக்க மாட்டான். கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பாரு. இன்னைக்கு ஓடட்டும் பார்க்கலாம். அவன் இவன் பேசுறான், சின்னதெல்லாம் பேசுது, பெருசெல்லாம் பேசுது, கண்டவனும் பேசுறான். அவனோட சபை நமக்கு சொல்லுது, அவன் சின்னவன் ஆயிரம் சிறிய பலத்த ஜாதியா ஒன்னு அவனுக்கு முன்னாடி கர்த்தர் உயர்த்துவார்னு கர்த்தர் வசனம் பேசும்போது ஒரு தைரியம் வருது. பார்த்தீங்களா? அந்த தைரியமே சாத்தான ஜெயிக்க பலன் கொடுத்துரும். ஹலோ, நீங்க பிசாசையும் எதிரிகளையும் சத்துருக்களையும் போராட்டம் பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்துட்டீங்கன்னா பிரச்சனை ஜெயிச்சிரு, நீங்க தோத்துருவீங்க. ஆனா நீங்க தைரியமா நின்னீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. அந்த தைரியத்தை கொடுக்கிற இடம் எதுனா சபைதான். ஹல்லேலூயா. நீங்க ஆலயத்துக்கு வரும்போது உங்களை பத்தி யாருக்கும் தெரியாது, ஆஸ்தருக்கும் தெரியாது. நீங்க உடஞ்சி போய் ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க வருவீங்க. ஆனா அன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு செய்தி வச்சிருப்பார். என் பிள்ளை இன்னைக்கு வரும். ஹல்லேலூயா. பாஸ்டர் வேற பிரசங்கம் ஆயத்தம் பண்ணினாலும் இடையில ஆண்டவர் சொறி விட்டுருவார், என் பிள்ளைக்கு ஒன்று சொல்லு அப்படின்னு. நிறைய நேரம் நான் சபையில வந்து பிரச்சனையா இருக்கு. என்ன தெரியுமா? வீட்டில் கணவன் மனைவி அங்க ஏதோ பேசி சண்டை போட்டு ஆராதனைக்கு வந்திருக்கும். நடந்து 2 நாள் தான் இருக்கும். ஆராதனைக்கு வந்தோடனே பாஸ்டர் அப்படி பர்டிகுலரா பிச்சு வைக்காரு. அந்த அம்மா சொல்லுது, பாஸ்டர் எங்க வீட்டுக்காரி போட்டு ஒரே பிரச்சனை, நீ எதுக்கு பாஸ்டருக்கு போன் பண்ணி சொன்னு என்னை பிரச்சனை பண்றாரு. நான் சொல்லலன்னு சொல்றேன், அவரு கேட்க மாட்டேங்கிற. அப்படி அது எப்படி அவருக்கு பர்டிகுலரா தெரியும்? பொதுவா பேசலையே, நம்ம வீட்டில் நடந்து அப்படியே சொல்றாரு. நீ சொல்லாம பாஸ்டருக்கு எப்படி தெரியும்? நான் என்னங்க செய்வேன்? ஹலோ, ஒன்னல்ல ரெண்டால நிறைய விஷயங்கள்ங்க, நிறைய விஷயங்களை கர்த்தர் அப்படியே பேசுறார். உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளே, உங்க கூட ஆண்டவர் இருக்காருன்னு அடையாளம் அது. உங்களை பத்தி கர்த்தர் பேசுறாருன்னா உங்க கூட ஆண்டவர் இருக்கார். உங்களை ஆறுதல் படுத்துறாரு. உங்களுக்கு தேவன் கிருபைகளை தருவார் ஆண்டவர். காமனா கஷ்டங்களையும் பாடுகளையும் பேசுறது வேற, உங்கள் வாழ்வில் நடந்ததையே கர்த்தர் பேசுவது வேற. சகோதரர்களே, சகோதரிகளே, உங்க கூட ஆண்டவர் பேசினாருன்னா உங்களை ஒப்பு கொடுக்கணுமே ஒழிய யார் போய் பாஸ்டர் சொல்லி கொடுத்தா நீங்க ஒரு நாள் நினைக்காதீங்க. அப்படி ஒரு நாள் நினைக்காதீங்க. அவர் சொல்லி கொடுத்துருப்பாரு என்னைய பத்தி, நானே கெட்ட வார்த்தை பேசுனேன் பாஸ்டர்கிட்ட, அவர் தான் சொல்லி கொடுத்துருக்கணும். நான் பேசுன கெட்ட வார்த்தை பாஸ்டருக்கு எப்படி தெரியும்? இந்த மனுஷன் தான் போய் சொல்லிட்டாருன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் பேசினாரு, நான் தப்பு, மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. நேரம் நமக்கு முடிந்திருக்கிறது. அன்பானவர்களே, சபை நம்மை தேவனுடைய வேலைக்காக நம்மளை ஆயத்தப்படுத்து, ஊழியத்துக்காக ஆயத்தப்படுத்து, வரங்களை வல்லமைகளை தந்து நமக்கு அவர் நம்ம மேல என்ன நோக்கம் வச்சிருக்காரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு சபை உதவி செய்யுது. 7 மணி ஜெபம் பண்ணி படிக்க போறோம். அன்பானவர்களே, சபை எதுக்காக உங்களை ஆண்டவர் அழைச்சாரோ அந்த அழைப்பை நிறைவேற்றுறதுக்கு சபை ஹெல்ப் பண்ணுது. பிரதர் சிஸ்டர், உங்களை கொண்டு ஏதோ தேவன் ஊழியம் செய்ய விரும்புகிறாரா? அது ஆண்டவர் பார்த்து உங்களுக்கு சொல்வார். ஒரு ஊழியத்தை சபை கொடுக்குது, ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியத்தை, கேசல் ஊழியத்தை, ஒரு கைப்பிரதி ஊழியத்தை, அல்லது சபையின் வேலைகளில் ஒன்று ஏதோ ஒரு காரியத்தை சபை கொடுக்குது. உங்களை எதுக்காக தேவன் அழைச்சாரோ அந்த அழைப்பை நிறைவேற்றுறதுக்கு சபை உதவுது. ஒரு முறை கூட ஆண்டவர் ஜெபம், ஆண்டவர் இந்த காலையில சபை எவ்வளவு முக்கியம் என்பதையும், சபைக்காக ஆண்டவர் தியாகம் செய்தார் என்பதையும், சபைக்காக ஆண்டவர் என்னவெல்லாம் செய்கிறார் என்பதையும் கேள்விப்பட்ட ஆண்டவரே, இந்த காலையில ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, சபையை நான் ஒரு நாள் குறைவா நினைக்கல, சபையை உயர்வா நினைக்கிறேன், சபையை மேன்மையா நினைக்கிறேன்னு சொல்லுங்க. சபையை மேன்மையா நினைக்கிறேன், சபையை முக்கியப்படுத்த விரும்புறேன்.
இந்த உலகத்துல மத்த எல்லாத்த விட சபை முக்கியம் நினைக்கிறேன். ஒரு வாரம் கூட சபையை விட்டுவிட விரும்பல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அவருடையது. ஆண்டவர் சொல்றாரு, 7ஆம் நாள் கர்த்தருடையது. எல்லா நாளும் வேலை செய், 6 நாள் வேலை செய், 7ஆம் நாள் ஓய்ந்திரு. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளுங்க. அந்த நாளை உங்களுக்காக தயவு செய்து எடுத்துக்கொள்ளாதீங்க. சும்மா சுத்தி பார்க்க போறேன், அங்க போறேன், டூருக்கு போறேன்னு போயிடாதீங்க. ஹalleluya, ஜாலியா இருக்கணும் எங்கேயாவது போயிடாதீங்க. ஸ்தோத்திரம், விசேஷங்களுக்கு போக வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவர் கொடுக்குறோம், அந்த நாளை எடுத்துக்கொள்ளாதீங்க. சிலர் தான் மற்ற கூட்டங்களுக்கு வர்றீங்க. எல்லா கூட்டங்களுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. சபையின் மேல் கவனம் செலுத்துங்க. கர்த்தர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுங்க. சபையை கர்த்தர் கட்டுறாரு, உங்களை கொண்டுதான் கட்டுறாரு, நம்மளை கொண்டுதான் கட்டுறாரு. இந்த சபையை கட்டுறதுல உங்களுடைய பங்கு அவசியம் தேவை. என்னால் முடிஞ்ச ஒரு செங்கலை எடுத்து கொடுத்து நான் வைக்க விரும்புறேன். என்னால் முடிஞ்ச தண்ணி ஊத்த விரும்புறேன். சபை கட்டி எழுப்பப்படுறதுக்கு தேவ பிள்ளைய உங்களுடைய கைகளால் ஒரு உழைப்பு தேவை. யாரோ சபையை கட்டுறாங்க நான் வேடிக்கை பார்க்கறேன்னு இல்ல, ஏதோ ரோட்ல இருந்து பார்த்துட்டு போறேன் சபை கட்டி எழுப்பப்படுதுன்னு நினைக்காதீங்க. சபை கட்டுறதுல உங்க கை இருக்கணுங்க. பிரதர் சிஸ்டர், இது சபை கட்டுறதுல உங்க கை ஒண்ணு இருக்கணும். எப்படியாயிலும் தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். சபை தேவனுடையது, அவரே கட்டுகிறார். சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன அவர்களுக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுப்பார். யார் சபையை முக்கியப்படுத்துறாங்களோ அவங்க தேவனை முக்கியப்படுத்துறாங்க, கர்த்தரை முக்கியப்படுத்துறாங்க. ஹalleluya. ஒரு முறை அர்ப்பணம் செய்து வலது கரத்தை உயர்த்தி என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றீங்களா? நல்லா இருந்துச்சு பிரசங்கம் அப்படின்னு மட்டும் இல்ல, கேட்டுட்டு அப்படியே போயிட்டா பிரயோஜனம் இல்லை. உங்களை ஒப்பு கொடுத்தா அந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். நீங்க ஒப்பு கொடுத்தா அந்த வசனத்தின் மேல் கர்த்தர் ஆசீர்வாதம் தருவாரு. அன்புள்ள ஆண்டவரே, இந்த கால வேளையில எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றோம். சபை ஆண்டவரே மிக முக்கியமா நினைக்கிறோம்ப்பா. ஓ லார்ட், ஹalleluya. கர்த்தாவே, எங்களுக்கு கிருபையாய் தந்தது சபைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த ஏரியாவில் எங்களுக்கு ஒரு சபையை கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சபை ஒரு பெரிய ஆலயமா மாறணும், ஒரு பெரிய எண்ணிக்கையுள்ள சபையா மாறணும். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த இடத்துல கூடணும்பா. நிறைய ஆராதனை நடக்கணும் ஆண்டவரே. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஹalleluya. இந்த சபை ஜீவன் உள்ளதா இருக்கணும், உயிருள்ள ஆராதனை இருக்கணும், ஊழியம் இருக்கணும், ஏராளமான ஜனங்கள் கூடணும். ஒவ்வொரு விசுவாசிகளும் நல்ல ஜெபம் பண்ணி ஆத்தும ஆதாயம் செய்யணும், தேவனுக்காக பயன்படணும் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசிகளும் சபை வளர்ச்சிக்காக தனித்தனியாக ஆத்தும ஆதாயம் செய்ய பண்ணுங்க. தங்கள் அருகில் உள்ள மக்களுக்கு இயேசுவை அறிவிக்கட்டும். ஏராளமான ஜனங்களை சபைக்கு அழைத்துக் கொண்டு வரட்டும். ஒவ்வொரு ஆராதனையும் புதிய ஆத்துமாக்கள் வரட்டும் ஆண்டவரே. ஒரு முறை வந்த விசுவாசிகள் மறுமுறையும் வரட்டும். ஒரு முறை வந்த புதிய ஆட்கள் மறுபடியும் வரட்டும், தொடர்ந்து வரட்டும். புதிய மக்களை அழைத்து வருகிற விசுவாசிகள் ஒரு முறை மட்டும் வந்து விட்டு விடாமல் அவங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணட்டும். ஆண்டவரை கொண்டு வர கிருபை செய்யுங்கப்பா. தேவனே, கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை கிறிஸ்து அண்டையில கொண்டு வரணும். நரகத்துக்கு தப்புவிக்கணும் ஆண்டவரே. கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. எங்களை தாழ்த்துறோம். அந்த யாவர் மேலும் உடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.